highlights, IGTV, insights, Insta promotion, influencer, IGTV, அவ்வளவுதானா? Okay, IGTV, Creator Studio, highlights, everything was new. Thank you, Hariharan. Scheduling, what mistakes not to be done, all okay. Hashtags, shouldn't follow and unfollow method, exactly, very good. Less distractions, highlight and hashtags and IGTV. Okay, so இன்னைக்கு நேத்து இருக்க கிளாஸஸ் வந்து கொஞ்சம் லைட்டா ப்ரஷ் அப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு கிளாஸ்க்கு போவோம். பட் பிஃபோர் தட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ I'll just send you a video. நம்ம இதுலயே வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோம்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடும். ஸோ அதனால நான் ஒரு வீடியோ அனுப்புறேன். இப்போ கொஞ்சம் இன்ஸ்டாகிராம்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வீடியோ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூங்க. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் ஒன்னொன்னா நம்ம கிளாஸ்ல எடுத்தோம்னா வந்து எல்லாத்துக்குமே டைம் பத்தாது. ஸோ ஒரு இன்ஸ்டாகிராம் பிசினஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றத பாருங்க. நான் இப்போ ஒரு ஸ்லைட்டா இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் இட். வணக்கம் மேடம். வணக்கம் சங்கீதா மேடம். வணக்கம். ஏன்னா இப்போ செஷனுக்குள்ள போயிட்டோம்னு நான் நினைக்கிறேன். வீடியோ ஷேர் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து இப்பவே பார்க்க போறாங்களா? அவங்க லேட்டரா தானே பார்க்க போறாங்க? இல்ல இப்ப ஏதாவது இருக்கா? இப்போ நம்ம டைரக்டா செஷனுக்குள்ள தானே போறோம். ஆமாமா, இப்ப செஷனுக்குள்ள. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். ஒரு முறையா ஒரு வரவேற்பு. நம்முடைய ப்ரொஃபசர் சங்கீதா மேடம் உங்களுக்கு, நம்முடைய உறுப்பினர்களையும் முறையா நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு செஷனை. நேற்று செஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வெரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணோம். இன்னைக்கு கூட நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க, எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. நிறைய பேர் புது விஷயங்களை கத்துக்கிட்டோம்னு சொன்னோம். இன்னைக்கு இன்னும் நிறைய புது விஷயத்தை கத்துக்க போறது மட்டும் இல்லாம அதை இமிடியேட்டா நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதும் பார்க்க போறோம். நேற்று எனக்கு சில நண்பர்கள் சொல்லியிருந்தது ஸ்கிரீனை டைரக்டா எங்களுக்கு இது வரைக்கும் உள்ளதை காட்டப்படலைன்னு. இன்னைக்கு அதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கு. அதனால இதுல வந்து முக்கால்வாசி பேர் வந்து புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னு நான் நம்புறேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்தாலும் எஃபெக்டிவா பிசினஸ்க்கு யூஸ் பண்ணாத இருக்கவங்க நிறைய இருக்கீங்க. பர்சனலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கூட எப்படி நம்ம பிசினஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றதும் கத்துக்க போறோம். ஸோ அடிப்படையான விஷயங்கள் இது இருந்தா கூட இன்னைக்கு கொஞ்சம் நீங்க தயங்காம கேட்கணும். அப்படி அடிப்படையான விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு 5-10 நிமிடம் ஒதுக்கப்படும். அதை நீங்க கத்துக்கிட்டு முறையா நீங்க உள்ள போயிடலாம். நேற்றுல கொஞ்சம் அட்வான்ஸா போற மாதிரி யாரும் ஃபீல் பண்ணா தயவு செய்து நீங்க ஓப்பனா கேளுங்க, அதுவும் உங்களுக்கு நிவர்த்தி செய்யப்படும். மேடம், இன்னைக்கு நம்ம அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்ணி நேற்று நடந்த அந்த பயிற்சியை வந்து அந்த ஸ்கிரீன்ஸை மட்டும் ஒரு குயிக் கோத்ரூ பண்ணா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணிட்டு அப்புறம் இன்னைக்கு உள்ள செஷன் போயிடலாம். ரைட். எஸ், வெல்கம். நேத்து ஸ்கிரீன் தான் இப்போ நான் ஷேர் பண்ண போறேன். ஐம் கோயிங் டு ஷேர் மை ஸ்கிரீன் வித் யூ. என்னோட மொபைல் ஃபோன் ஸ்கிரீனு. ஸோ யூஸ்வலா இட்ஸ் நாட் ஓகே. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் திஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஹோம் பேஜ். போனதுக்கு அப்புறமா இமீடியட்டா வருது ஹோம் பேஜ். ஸோ இங்க கீழே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சோ மெனி திங்ஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஹோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கீழே அந்த வீடு ஐகான் வந்து ஹைலைட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஹோம் பேஜ். ஸோ என்னோட ஃபாலோவர்ஸ், நான் ஃபாலோ பண்றவங்க என்னென்னலாம் போஸ்ட் போடுறாங்களோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல எனக்கு வரும். ஸோ இதை நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே போகலாம். இதுல இடையில எனக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வரப்போகுது. ரைட். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் சம் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஓகே, நத்திங் மச். அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து
பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா பிளஸ் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்து போஸ்ட். ஓகே, நான் இப்போ ஒரு நியூ போஸ்ட் போட போறேன் அப்படின்னா நான் அந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட கேலரி ஓபன் ஆயிருக்கும். என்னோட கேலரின்றது இப்போ இந்த கீழே பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, கேன் யூ see my mouse? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கீழே போட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் 4 வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு, அப்புறம் என்னோட வீடியோ இருக்கு, அப்புறம் சம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் பிக்சர் அப்படின்னா நான் இந்த பிக்சரை மட்டும் வந்து ஓகே இந்த பிக்சரை மட்டும் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இஃப் ஐ வாண்ட் டு ரெடியூஸ் த, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் வந்து ஸ்ட்ரெயிட் பிக்சரா இருக்கு. ஸோ இந்த பிக்சரை சின்னது பண்றதா இருந்தா இப்படி சின்னது பண்ணிக்கலாம் நான். ஸோ இஃப் யூ லுக் அட் தட், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இங்க ஒரு சின்ன 2 ஏரோ மாதிரி போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணா அந்த இமேஜ் சைஸ் இப்படி குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா நான் மல்டிபிள் இமேஜஸ் போடுறேன், அதாவது மோர் தேன் 1 இமேஜ் ஒரே இதுல போட போறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுன்னா, ஓகே மவுஸ் பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த செலக்ட் மல்டிபிள் அப்படின்றது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இமேஜோடது ஆட்டோமேட்டிக்கா 1 அப்படின்னு நேம் ஆயிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து மல்டிபிள் இமேஜஸ் 2, 3 அப்படின்னு எந்தெந்த இமேஜஸ்லாம் வேணுமோ அந்த இமேஜஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஸோ இந்த இமேஜஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. 2வது இமேஜ், இது 3வது இமேஜ். ஓகே, ஸோ கீழே வந்து இஃப் ஐ வாண்ட் டு கிவ் சம் கைண்ட் ஆஃப் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும்னா அது கொடுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபில்டர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், நார்மல் தான் வேணும் அப்படின்னா நார்மல் அப்படின்னு வச்சுக்கலாம். கீழே இருக்கிறது அந்த கிளாரண்ட்ரான், கிங்காம் இதெல்லாம் வந்து ஃபில்டர்ஸ், கொஞ்சம் லைட்டா கலர் மாறும் பாருங்க, மாறுதா? ஸோ யூஸ்வலாக நான் இன்ஸ்டாகிராமில் நார்மல் தான் வச்சுருப்பேன். இதுதான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ்ங்க, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேலே நெக்ஸ்ட்னு இருக்குல்ல, ஜஸ்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அப்படின்னா த நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபோட்டோ. ஆல்ரெடி நீங்கள் அந்த இடத்துல வச்சாச்சு, இங்கே சைடில் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல கேப்ஷன் எழுதிக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன ஷேர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் டேக்கிங் அ கிளாஸ் நவ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே யூ கேன் ஆட் ஹேஷ்டேக்ஸ். ஸோ இந்த டாட் வச்சானா ஓரளவுக்கு நீங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் ஹேஷ்டேக் வைக்கலாம். ஓகே, ஹேஷ்டேக்ல I'm going to type Instagram course. Instagram for business. வேற என்ன ஹேஷ்டேக் வைக்கலாம், இன்ஸ்டாகிராம் இன் தமிழ், இந்த மாதிரி எக்கச்சக்க ஹேஷ்டேக்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த போடுற இமேஜஸ்ல யாராவது ஒருத்தர் ஒரு இருந்தாங்க அப்படின்னா, இல்ல டிஜிட்டலுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருந்தது அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் டேக், if there are any people here அப்படின்னா I can go and tag people. Since இந்த பிக்சர்ல எந்த பீப்புளும் இல்லைன்றதுனால நான் டேக் பண்ணல. So I can also add hashtag digital. Okay, so இப்போ இந்த இடத்துல லொகேஷன் நான் போட்டுக்கலாம், சென்னை இந்தியா. ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக் பேஜ் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட இன்ஸ்டாகிராமில். ஸோ ஃபேஸ்புக் பேஜில் இல்லை ட்விட்டரில் இல்லை டம்ளர் அப்படின்னு ஒரு இது இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இதில் நான் எங்கே ஷேர் பண்ணணுன்னாலும் இதை எடுத்து விட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஃபேஸ்புக் இது கேட்குது. I'll give the password and then I can share it on Facebook. ஸோ இதை ஷேர் அப்படின்னு டைப் பண்ணேன்னா it will go to my profile. ஓகே, இப்போ நான் இதை ஷேர் பண்ண விரும்பலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். இந்த இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் வந்து நான் கிரியேட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுனால மொத்தம் 41 போஸ்ட் போட்டிருக்கோம். ஃபாலோவர்ஸ் 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, 498 நான் ஃபாலோ பண்றேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க கேட்கலாம், என்ன மேடம் நீங்களே இன்ஸ்டாகிராம் ஸ்பெஷலிஸ்ட் இவ்வளவுதான் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ பிக் ஃபாலோயிங் ஆன் இன்ஸ்டாகிராம். என்னோட மெயின் ஃபோக்கஸ் இஸ் ஆன் யூடியூப், வேர் ஐ வாண்ட் டு மெயின்லி help people creating
courses or content related to digital marketing. So இந்த வீடியோஸை தமிழ்ல எளிமையா கத்துக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இப்போதைக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணல, பட் இன்ஸ்டாகிராம்ல மற்ற பல பிஸ்னஸஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா எஸ் அபிஷேக் என்னோட வேலை என்ன, ஐ ஹெல்ப் ஃபேஷன் பிராண்ட்ஸ் வித் ராக் சாலிட் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டர்ன் ஃபாலோவர்ஸ் இன்டு பையர்ஸ். ஸோ ஃபாலோவர்ஸ் மட்டுமே கிரியேட் பண்ணுறது என்னோட வேலை கிடையாது, ஃபாலோவர்ஸை பையர்ஸாக கொண்டு வரதும் என்னோட மெயின் வேலை. ஸோ ஐ எம் அ ஃபேஷன் பிராண்ட் கன்சல்டன்ட், ஓகே அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னோட ரீசெண்ட் வெபினார், இந்த இடத்துல அதோட லிங்க் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த லிங்க் வந்து நான் மாத்திக்கிட்டே இருக்கலாம், இல்ல turnexpert.com அப்படின்ற அந்த லிங்கையும் போடலாம். ஸோ இந்த கிரியேட்டர் அக்கௌண்ட் வச்சிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, கீழே பார்த்தீங்கன்னா அந்த கான்டாக்ட் இருக்குல்ல, அந்த செக்ஷன்ல நான் இமெயில் அட்ரஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்சைட்ஸ் அப்படின்னு இருக்கு, அந்த இடத்துல போய் நான் வந்து என்னோட பேஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதையும் நான் பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஹைலைட்ஸ், கொஞ்சம் டெஸ்டிமோனியல்ஸ் கொடுத்தவங்க இருக்கு. அதுக்கப்புறமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டெஸ்டிமோனியல்ஸ் ஆர் ஃப்ரம் மை கோர்சஸ், ரைட்? ஸோ யாரெல்லாம் வந்து என்னோட கோர்சஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தாங்களோ தே வில் சே இன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது இதுதான் ஒரு பெரிய மோட்டிவேஷன் என்ன மாதிரியான கோச்சஸ்க்கு டு கெட் மோர் அண்ட் மோர் வேல்யூ கொடுக்கறதுக்கு. ஸோ இது வந்து ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பற்றி, இது வந்து வாட் எவர் இஸ் ஹேப்பனிங், ஓகே. ஸோ நியூ வீடியோஸ் இருந்தாலும் அதை நான் இந்த இடத்துல போடுவேன். ஸோ ஈவன் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு ஆல்சோ பீப்புள் வந்து தே கம் அண்ட் ஃபாலோ மீ, யூடியூப்ல பார்த்துட்டு தே கம் அண்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது கட்டம் கட்டமா போட்டிருக்குல்ல, அதுதான் உங்க ப்ரொஃபைல்ல வர போஸ்ட் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். நடுவுல இருக்கிறது வந்து ரீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்றது வந்து ஒரு 15 செகண்ட் வீடியோ நீங்க கிரியேட் பண்ணி இந்த இடத்துல போடலாம். டிக்டாக் இப்போ போயிடுச்சு அப்படின்றதுனால டக்குன்னு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இது எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் உங்களை டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இன்ஃபேக்ட் டிஜிட்டலே இங்க டேக் பண்ணியிருந்திருப்பாங்க சங்கமமோடது. ஸோ அதுக்கப்புறமா திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ஏஜென்சிக்கு வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது அவங்க போட்டது. திஸ் அகெயின் அனதர் ஏஜென்சி வேர் ஐ ட்ரெயின் தெம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அகெயின் பேக் டு மை ஹோம் பேஜ். நேற்று சர்ச் ஆப்ஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ ஃபேஸ்புக்கில் எது பெருசாக மேஜர் திங் விச் இஸ் மிஸ்ஸிங் இஸ் பீப்புள் சர்ச்சிங். ஸோ அது இன்ஸ்டாகிராமில் நிறையவே எல்லாரும் சர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீழே ஒரு சின்ன அந்த பூத கண்ணாடி இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண அப்படின்னா வந்து இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஜில் நான் வேணும்னா மேலே சர்ச்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே போய் எது வேணுமோ நான் சர்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே எனக்கு எதெல்லாம் யூஸ்வலா பிடிக்கும், எதெல்லாம் நான் யூஸ்வலா பாக்குறேன் அப்படின்றத பொறுத்து எனக்கு சஜஷன்ஸ் இன்ஸ்டாகிராமே கொடுக்குது. ஸோ இந்த சஜஷன்ஸ் எல்லாம் உங்களோட ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த சஜஷன்ஸ்லாம் வருது. சின்ஸ் ஐ ஒர்க் வித் அ லாட் ஆஃப் ஃபேஷன் பிராண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத விட ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பார்க்கறதுனால எனக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது. இந்த ரீல்ஸ் பாத்தீங்கன்னா நான் எல்லாருக்கும் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நல்லா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவங்க இப்பதான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறதுனால எங்கெங்கெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை புஷ் பண்ண முடியுமோ அங்கங்கெல்லாம் ரொம்பவே எஃபெக்டிவா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாம் சின்ன சின்னதா ஸ்கொயரா இருக்கும்போது இந்த இமேஜ் இந்த மேல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் வந்து 9 இமேஜ் ஆக்கிபை பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸை ஒரு ரீல் வீடியோ வந்து ஆக்கிபை பண்ணுது. இன்கேஸ் உங்களோட ரீல் வீடியோ நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு, நிறைய பேர் விரும்புற மாதிரி நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமே உங்களோட வீடியோவை அவங்களோட எக்ஸ்ப்ளோர்ல இந்த மாதிரி ரீல்ஸா காட்டும். அப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இந்த ரீல்ஸ் வந்து ஆக்கிபை பண்ணுது பாருங்க இன்ஸ்டாகிராம்ல. தட்ஸ் a lot of ஸ்பேஸுங்க. இந்த ஹோல் ஏரியா இஸ் யோர்ஸ். வேறஸ் நீங்க இமேஜ் போட்டீங்கன்னா இந்த சின்ன கட்டங்கள்ல தான் நீங்க வர முடியும். ரீல்ஸ்னா மொத்தம் வந்து 6 இமேஜ் இருக்க இடத்துல உங்களோட ஒரு ரீல் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ், அதை தவிர்த்து வந்து நீங்க இந்த மாதிரி இமேஜஸ் ஓரளவுக்கு 4 இமேஜஸ் சேர்ந்ததும் ஒரு இமேஜா வரும். ஸோ மோஸ்ட்லி வீடியோஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துலயும் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரீல் வந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராமோட எக்ஸ்ப்ளோர் பேஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எஸ் ரீல்ஸ் ஆர் வீடியோஸுங்க. நான் ரீல்ஸ் வந்து டிக்டாக்கோட ரீப்ளேஸ்மெண்ட்னு சொன்னப்பே தெரிஞ்சுக்க கூடாதா? ரீல்ஸ் ஆர்
mainly videos. Okay, so these are short videos. இப்போ இருக்க மக்களுக்கு டிக்டாக்கான என்டர்டெயின்மெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமும் கொடுக்குது. So let's not get into this discussion of ரீல்ஸ் நல்லதா கெட்டதா அப்படின்றது வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிட்டு என்ன வேணா சர்ச் பண்ணலாம். see for example I'm going to use the hashtag இப்போ ஹேஷ்டேக் சென்னைன்னு அடிச்சோடனே அது ரிலேட்டடான எல்லா ஹேஷ்டேக்ஸுமே இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுது. ஸோ ஹேஷ்டேக் சென்னை அப்படின்னா மொத்தம் 10.5 மில்லியன் போஸ்ட் வந்து இந்த ஹேஷ்டேக் சென்னையை யூஸ் பண்ணி இருக்கு. ஓகே, ஸோ 10.5 மில்லியன் பீப்புள் சர்ச் பண்றது கிடையாது, 10.5 மில்லியன் பீப்புள் இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து சென்னை மேம்ஸ், அது வந்து 4,44,000 போஸ்ட் இருக்கு. சென்னை ஃபுட்டி 4,54,000 போஸ்ட் இருக்கு. அடுத்து சென்னை ஃபுட், அதுக்கானது காமிக்கல, பட் ஆனா பார்க்கலாம் நம்ம. சென்னை செல்ஃபீஸ் 12,200 பீப்புள். சென்னை டைரிஸ் 4,59,000. ஸோ இப்போ நீங்க ஜஸ்ட் ஹேஷ்டேக் சென்னைன்னு போட்டாலே வந்து அது எக்ஸ்ட்ராவா வந்து ஃபில் பண்ணிக்குது. ஸோ யூ கேன் ஆக்சுவலி see. ஓகே, ஸோ என்ன ஹேஷ்டேக் உங்களுக்கு வேணுமோ அந்த ஹேஷ்டேக் நீங்க இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஜஸ்ட் மேக் ஷுர் அது உங்களுக்கு ரிலவெண்டா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஹேஷ்டேக் ஜாஸ்தியான பேர் யூட்டிலைஸ் பண்ணாங்களோ அந்த ஹேஷ்டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. இஸ் இட் ரைட்டுங்க? கேன் ஐ யூஸ் அ ஹேஷ்டேக் சென்னை? இஸ் இட் அ ரைட் ஸ்ட்ராட்டஜி? ஓகே, முத்து நம்ம கொஞ்சம் பேரை இதுல பேச வைக்கலாமா? முத்து சார். எஸ். ஓகே, சோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் சம்மன், கொஞ்சம் கை தூக்குங்க. நீங்க கௌதம், நீங்க அவங்கள அன்மியூட் பண்ணிருங்க. ஏன் ஹேஷ்டேக் சென்னை யூஸ் பண்றது குட் திங்? ஏன் எஸ்? ஓகே, டு மேக் அ பெட்டர் ரீச். கரெக்டா? ஓகே, இதுல வந்து டு மேக் அ பெட்டர் ரீச் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்றாங்க. நிறைய பேரு நம்ம பிராண்ட் சென்னையில தானே இருக்கு, அப்போ சென்னை போடுறது தப்பு கிடையாது அப்படின்றாங்க. இன்னும் நிறைய பேரு, எக்கச்சக்கமான பேரு, ஏன்னா 10 மில்லியன் பீப்புள் வந்து அதே ஹேஷ்டேக் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணலாம், அப்பதான் நிறைய ரீச் வரும். அப்படியா? நோன்னு சொல்றவங்க யாராவது கை தூக்கி பேசுங்க பார்க்கலாம், ஒரு வாலண்டியர். ஏன் வந்து சென்னை யூஸ் பண்ணக்கூடாதுன்னுட்டு. பவானி, எக்ஸாக்ட்லி, காம்படிஷன் மோர் இல்லையா? ஆல்ரெடி 10 மில்லியன் பீப்புள் அந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 10 மில்லியன்ல உங்களோட போஸ்டும் ஒண்ணு. அப்போ உங்களோட போஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தாதான் 10 மில்லியனையும் தாண்டி போய் அந்த மொதல் இடத்துல உட்காரும் நான் சர்ச் பண்ணும்போது. கரெக்டா? அப்போ எந்த இடத்துல காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் நிக்கிறீங்களே. இதுவும் கூகுள் சர்ச் மாதிரி தாங்க. கூகுள்ல லாங் டெய்ல் அண்ட் ஷார்ட் டெய்ல் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, தெரியுமா எஸ்இஓல? ஸோ லாங் டெய்ல்ன்றது வந்து என்னன்னா கொஞ்சம் பெருசா வந்து ஒரு 3 வேர்டுக்கு மேல இல்ல 3 வேர்டா வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ரிலவெண்டா இருக்கும். இதுவே ஒரு வேர்டு போட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்சர்ஸ் உங்களுக்கு ரிலவெண்டா இருக்காது. லெட்ஸ் அஸ்யூம் தட் உங்க பிசினஸ் சென்னையில இருக்கு. ஓகே, நீங்க ஃபோக்கஸ் பண்ற கீவேர்ட் வந்து சென்னை. ஓகே, யூ வாண்ட் டு அப்பியர் whenever people are searching for சென்னை. பட் ஆப்வியஸா யாரெல்லாம் சென்னைன்னு சர்ச் பண்றாங்களோ அவங்க ஃபர்ஸ்ட் சென்னைனா எப்படி இருக்கும், அங்க என்னென்னலாம் பிளேசஸ் இருக்கு, அங்க எப்படி டிராவல் பண்றது, என்னென்ன இடத்தெல்லாம் போய் பாக்குறது, எந்தெந்த ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் போய் சாப்பிடுறது, இந்த மாதிரியான இதை தேடுறதுக்காக தான் வந்து யூஸ்வலா சென்னை அப்படின்னு போடுவாங்க. ஸோ கூகுளும் வந்து மக்களோட இதை புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா சென்னைனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சென்னை
சென்னை ரிலேட்டட் விக்கிபீடியா பேஜ் ஓபன் ஆக போகுது. அதுக்கப்புறமா வந்து சென்னை ரிலேட்டடா யாரெல்லாம் பிளாக் எழுதுறாங்களோ அவங்க எல்லாம் வரப்போகுது. ஸோ மோஸ்ட்லி லைஃப் ஸ்டைல் இன் சென்னை அந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அதுல நீங்களும் அதுக்கு கம்பீட் பண்ணானா அத்தனை பேரோட சேர்ந்து கம்பீட் பண்ணும்போது ஸோ நீங்க கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுவீங்க. ஸோ த பெஸ்ட் திங் இஸ் டு ஸ்டே வெரி ஃபோக்கஸ்டுங்க. நீங்க சென்னையில இருக்க ஒரு போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா சென்னை போட்டோகிராஃபி, சென்னை வெட்டிங் போட்டோகிராஃபர், வெட்டிங் போட்டோகிராஃபர் சென்னை. திஸ் இஸ் பெட்டர் தேன் யூசிங் அ வெரி வெரி ஜெனரிக் ஹேஷ்டேக் called as hashtag சென்னை. என்னைக்குமே நிறைய பேர் வந்து ஜெனரிக் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய போஸ்ட்ஸ் இருக்குன்னு. ஓகே, ஸோ இன்ஸ்டாகிராம் இந்த ஹேஷ்டேக் நம்ம சர்ச் பண்ணும்போது கீழே கொடுக்கறது எத்தனை பேர் இதை சர்ச் பண்ணுவாங்கன்றதை கொடுக்கறதே கிடையாது, நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. எத்தனை பேர் ஹேஷ்டேக் சென்னை சர்ச் பண்றாங்கன்னு நம்மளுக்கு சுத்தமா தெரியாது. ரைட்? நம்மளுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? எத்தனை போஸ்ட் ஆல்ரெடி ஹேஷ்டேக் சென்னை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். அது நம்மளுக்கு அவ்வளோ துல்லியமான இன்ஃபர்மேஷன் கிடையாது. சோ நீங்க என்னைக்குமே இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பாருங்க. ஓகே, இத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா எஸ் இட்ஸ் அ பாப்புலர் ஹேஷ்டேக், அதனாலதான் யூஸ் பண்றாங்க, அதுல தவறே கிடையாது. ஆனா இவ்வளவு பாப்புலரான ஜெனரிக் ஹேஷ்டேக்ஸ யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் என்னென்ன பண்ணுவாங்கன்னா ஜெனரிக் ஹேஷ்டேக், ஹேஷ்டேக் லவ், ஹேஷ்டேக் ஃபுட், ஹேஷ்டேக் ஐ. ஓகே, ஐ ஏட் ஃபுட், அதுக்கு வந்து ஐக்கு ஒரு ஹேஷ்டேக், ஏட்டுக்கு ஒரு ஹேஷ்டேக், ஃபுட்டுக்கு ஒரு ஹேஷ்டேக். Never do this. Be very very focused. And Instagram allows 30 hashtags for every post. Okay, இந்த 30 hashtags யூஸ் பண்ணணுமா, கட்டாயமா யூஸ் பண்ணி ஆகணுமா அப்படின்னா, யூஸ் பண்ண முடிஞ்சா அத்தனை ஹேஷ்டேக்ஸ் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா 30 யூஸ் பண்ணுங்க. பட் நான் என்னோட கிளையன்ஸ்க்கு கண்ட ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா கரெக்டா ஒரு 15 to 20 ஹேஷ்டேக்ஸ் வெரி வெரி ஃபோக்கஸ்ட் அந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்றது தான் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ when you want to use hashtags, the best thing to do is use 15 to 20 hashtags maximum, right? ஸோ இதுக்காக வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டாகிராம் 30 ஹேஷ்டேக்ஸ் தான் அலோவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 31வது ஹேஷ்டேக் எடுத்து கமெண்ட்ல போடுவாங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல. ஓகே, அதுல இருந்து கிட்டத்தட்ட 50 ஹேஷ்டேக் ஒரு இதுக்கு போட்டு விடுவாங்க. இதுவுமே ஒரு நல்ல பிராக்டிஸ் கிடையாது. ஸோ நீங்க ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு செட் ஆஃப் ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா நீங்க அல்காரிதமை ஜாஸ்தியா கொலப்படி பண்ண மாட்டீங்க. வேற எக்கச்சக்கமா ஜெனரிக்கா போட்டீங்கன்னா அல்காரிதமை பயங்கரமா குழப்பிடுவீங்க. ஓகே, ஸோ இன் கேஸ் ஈவன் இஃப் someone has to tell okay who is Sangeeta அப்படின்னா okay Sangeeta is a consultant, makes sense. Sangeeta is a professor, makes sense. Sangeeta is a human being, Sangeeta is a mother, Sangeeta stays at home, Sangeeta eats food, Sangeeta breathes air, Sangeeta lives in Chennai, in the particularly she lives. So that and all is not at all necessary. So இந்த அளவுக்கு overload of information நீங்க algorithm கொடுத்தா algorithm எதை prioritize பண்றது எதை விடுறது அப்படின்றதுல கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் சொல்றேன் ஜஸ்ட் 15லேருந்து 20 ஹேஷ்டாக் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க, வெரி ரிலவெண்டா யூஸ் பண்ணுங்க. இன்ஃபேக்ட் ஒரு செட் ஆஃப் ஹேஷ்டேக் வந்து உங்களோட பேஜ் ரிலேட்டடான ஹேஷ்டேக் இருக்கணும், ரைட்? ஒரு செட் ஆஃப் ஹேஷ்டேக் வந்து உங்களோட அந்த பர்டிகுலர் போஸ்ட் ரிலேட்டடா ஹேஷ்டேக் இருக்கணும். இன்னொரு செட் ஆஃப் ஹேஷ்டேக் எப்படி இருக்கணும், ரொம்ப பாப்புலரான ஹேஷ்டேக்கா பார்த்து சர்ச் பண்ணி போடுங்க. இன்னொன்னு ரிலவென்சி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நீங்க ஹேஷ்டேக் சர்ச் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம்க்கு வந்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஹேஷ்டேக் ஐடியாஸ் கிடைச்சிரும். டோன்ட் யூஸ் மெனி டூல்ஸுங்க. அந்த டூல்ஸ் எல்லாமே ஆஃப்டர் ஆல் தேர் ஆல் சாஃப்ட்வேர்ஸ் ஒன்லி. உங்களுக்கு தான் தெரியும் வாட் யுவர் பிசினஸ் ரியலி மீன்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் see what is the most relevant hashtag. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் என்னன்னா இங்க வாங்க இன்ஸ்டாகிராம்ல சஜஷன்ஸ் பாருங்க. ஓகே, அடுத்து போய் உங்களோட பிசினஸ்க்கு என்னென்னலாம் ஹேஷ்டேக்ஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றது ஒரு லிஸ்ட் எடுங்க. அடுத்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு லிஸ்ட் எடுங்க, ரைட்? அதே மாதிரி உங்களோட பிராண்ட் வந்து ஏபிசி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றதுன்னா ஹேஷ்டேக் ஏபிசி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்றது ஒரு பிராண்டட் ஹேஷ்டேக்ஸ் எடுத்துக்கோங்க.
எல்லா ஹேஷ்டேக்ஸையும் எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்ல போடுங்க. நான் ஒரு போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அந்த போஸ்ட்டுக்கு 15ல இருந்து 20 ஹேஷ்டேக் இந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்து நீங்க ஒரு போஸ்ட்டுக்கும் போடுங்க. அதே மாதிரி ஷஃபிள் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஒரு தடவையும் புது புது ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் தட் இஸ் ஆல்சோ நாட் குட். இட் மே பி கன்சிடர்ட் ஆஸ் ஸ்பேம் மாதிரி ஆயிடும். ஸோ ஹேஷ்டேக்ஸோட காம்பினேஷன்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்க ஹேஷ்டேக் போடுங்க. இன்ஃபேக்ட் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் கிளாஸ்ல ஹேஷ்டேக்ஸ் இஸ் லைக் அ வெரி வெரி ப்ராட் டாபிக்ங்க. ஐ மீன் if I want to take அப்படின்னா ஹேஷ்டேக்ஸ் மட்டுமே we can take a class of around 3 hours also. So I think you guys have understood now hashtags எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அண்ட் அதே மாதிரி ஹேஷ்டேக் இஸ் அ யூஸ் ஆர் லூஸ் ஸ்ட்ராட்டஜி. யூஸ் ஆர் லூஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட ஆல்காரிதம் இருக்கு இல்லையா, அதாவது எந்த மாதிரி போஸ்ட்ஸை உங்களுக்கு காட்டலாம் காட்டக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ற அந்த ஆல்காரிதம்க்கு ஒரே ஒரு சோர்ஸ், உங்க போஸ்ட் வந்து எதை பத்தினது அப்படின்றதுக்கான ஒரே ஒரு சோர்ஸ் என்னன்னா நீங்க போடுற இந்த ஹேஷ்டேக் தான். ஸோ நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சர்ச் பண்ணும்போது வருவீங்க, யூஸ் பண்ணலைன்னா வரமாட்டீங்க. as simple as that. Okay. So what's the strategy? Use or lose. Right. இந்த இடத்துல ஒரு क्वेश्चन. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்టిక్యులர் சிட்டில அதுல வந்து ஒரு பர்టిక్యులர் லொகேஷன்ல ஒரு பர்టిక్యులர் பிசினஸ் ஒரு பர்టిక్యులர் செக்மெண்ட் கஸ்டமர் செக்மெண்ட் ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஆர் வெரைட்டியை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து எதுவும் கொடுக்கணுமா? ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வெரைட்டியை பேஸ் பண்ணி அப்படி ஏதாவது கொடுக்கலாமே? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேலம்ல என்னுடைய நண்பர் மிஸ்டர் நௌசாத் சேலம்ல வந்து பார்பிக்யூன் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் எப்படி வந்து ஹேஷ்டேக் கொடுக்கணும்? பார்பிக்யூ ரெஸ்டாரண்டா வச்சிருக்காரு, சேலம்ல இருக்கு. ஓகே. ஸோ அவர் எப்படி அவர் ஹேஷ்டேக் கொடுக்கலாம்? See, அவரோட அங்க இருக்க ஒரு ஹைலைட்டட் ஃபுட் எல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஸோ சிக்கன் பார்பிக்யூனா சிக்கன் பார்பிக்யூ, ஸ்டார்டர்ஸ்னா வந்து நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து தேடக்கூடிய மக்கள் இருக்காங்க. பிளஸ் யூ கேன் ஆல்வேஸ் சே தட் ஈட்டிங் அவுட் இன் சேலம், இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ்லாம் நீங்க சர்ச் பண்ணலாம். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கோ அண்ட் சர்ச் ஃபார் ஹேஷ்டேக்ஸ். See, for example, let me just show you. சேலம் ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணலாம் 1053. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல போய் யூடியூப்ல போய் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மில்லியன்ஸ்ல தான் வந்து ஹேஷ்டேக்ஸை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம லோக்கலா போக போக போஸ்டோட கவுண்ட் வந்து கம்மி ஆயிட்டே தான் போகும். ஸோ அதனால வந்து 1 மில்லியனுக்கு மேல ஒரு ஹேஷ்டேக், 1 மில்லியனுக்கு கீழே ஒரு ஹேஷ்டேக் குரூப் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ நம்ம லோக்கலா போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 1000 இருக்கா இல்ல 500 இருக்கா அப்படின்றத பார்த்து போடுங்க. ஸோ ஒன்னு வந்து சேலம் ரெஸ்டாரண்ட் கேன் பி ஒன் ஹேஷ்டேக். So barbecues can be a hashtag, but very very generic ஆன hashtag. So இது நீங்க hashtag combinationல கொண்டு வந்துக்கோங்க. So இந்த இடத்துல if you ask me can we use Salem as a hashtag, na it's okay to use Salem as a hashtag or Salem city as a hashtag, because Salem can mean so many things, right? Salem city as a hashtag or Salem நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலும் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டை தான் மீட் பண்றோம். ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் ஹோட்டல். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சிட் அண்ட் டூ திஸ் ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜி பெட்டர், தென் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த ஹேஷ்டேக் நம்மளுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றது ஒன்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் போட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ரிசல்ட் எல்லாம் பெட்டராகவே வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். Yes, thank you madam. வேற மெம்பர்ஸ் யாராவது அவங்களுடைய பிசினஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பிசினஸ் ஏதாவது வந்து நீங்க கேட்டிங்கனா let's just work on it. ஒரு பிராக்டிகலா few மெம்பர்ஸோட ஹேஷ்டேக் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மெம்பர்ஸ் யாரா இருந்தா ஷேர் பண்ணுங்க, அவங்க லொகேஷனோட கொடுத்தீங்கன்னா நல்லது. கிரானைட் பிசினஸ் இன் ஈரோடு,
இந்த மாதிரி B2Bக்குலாம் அது ஒர்க் ஆகுமா மேடம்? B2Bக்கும் வந்து ஒர்க் ஆகுங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அகைன் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்டர்நெட்ல எல்லாமே வந்து தெளிவா அப்படியே தெரியறது கிடையாது, ரைட்? ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் வந்து ஈவன் இந்த டூல்ஸுமே நம்மளுக்கு வந்து காட்டுது. சில விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியாது. சி அண்ட் மோர் ஓவர் இவங்க எல்லாமே இவங்களோட ஆல்காரிதம்ஸை சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் இஸ் லைக் ஏபி டெஸ்டிங் பண்ணி தான் வந்து நம்ம பார்க்கணும். சி let's say we don't even know that இந்த people எல்லாம் வந்து சர்ச் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் நிறைய B2B பிசினஸஸ்க்கு இப்ப வரைக்கும் these people are not searching on Instagramனே இருக்கலாம். பட் ஆனா நிறைய பிசினஸஸ் உள்ள வர வர நிறைய பிசினஸஸ் சர்ச் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்ச் வால்யூம் ஃபார் தீஸ் ஹேஷ்டேக்ஸ் ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ். ஸோ அதனால ஜஸ்ட் கோ அஹெட் அண்ட் யூஸ் சர்டன் ஹேஷ்டேக்ஸ் விச் ஆர் மோர் ரிலவெண்ட் ஃபார் யூ. உங்களுக்கே தெரியாது இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் சில சமயம் சர்ச் பண்ணுவாங்க. ஓகே, இப்ப பண்ணுறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். இன்ஃபேக்ட் நம்ம வந்து கூகுள் எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்ச அப்பெல்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணது வந்து ஷார்ட் டெயில் கீவேர்டு தான். போக போக வந்து நம்ம கீவேர்டை வந்து ஒரு சென்டென்ஸா யூஸ் பண்ணி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம்ல there are not many businesses who are searching to do business with other people. ஓகே, இந்த பிசினஸ் டு பிசினஸ்ல நிறைய பேரு வந்து அந்த அளவுக்கு சர்ச்சிங் இல்ல அப்படின்னாலும் இட் இஸ் சப்போஸ் டு க்ரோ, ரைட்? இப்போ நீங்களும் நானும் இன்ஸ்டாகிராம்ல ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமையே ஒரு மினி கூகுளா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ரைட்? ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஃபேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டாகிராம் என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பிஹைண்ட் எவ்ரி பிசினஸ் மேன் ஆர் ஆல்சோ இண்டிவிஜுவல்ஸ் லைக் அஸ், ரைட்? ஸோ வென் வி ஆர் ஆன் இன்ஸ்டாகிராம், வென் வி ஆர் மோர் ஆன் இன்ஸ்டாகிராம், வி வில் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ டு நாட் கெட் டிசப்பாயிண்டட். இப்போதைக்கு நான் இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்றேன், ஆனா யாருமே இதை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி என்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா do not get disappointed. Over a period of time the search for these hashtags will improvise and increase because you are all in very niche businesses, right? Customized gifts in Coimbatore. So இப்போ நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா உங்களோட இதுல கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ்ல எந்த மாதிரியான சர்ச் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கோ அண்ட் டாக் டு சர்டன் கிளையன்ட்ஸ். ஆர் தே சர்ச்சிங் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ்? வாட் ஆர் த திங்ஸ் தட் தே லைக்? ஓகே, எந்த மாதிரியான இது வந்து பிடிக்கும்? மோஸ்ட்லி சர்ச் பண்றாங்க அப்படின்னா வந்து பர்த்டே கிஃப்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆனிவர்சரி கிஃப்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. கஸ்டமைஸ்ட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. ஹேண்ட் கிராஃப்டட் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் for gifting அப்படினு search பண்ணுவாங்க. Just use these kind of hashtags and it is not necessary that every hashtag should be popular hashtag. See, for example, something which is very very common to you, let's say handmade gifts, right? This is very very popular term, but இது வந்து world wide results வந்து Instagramல காமிக்குது. So you can always look at if you are doing handmade gifts online அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இருந்தாலுமே ஒரு 3 மில்லியனுக்கு மேல போஸ்ட் இருக்க இந்த பர்டிகுலர் இதுல நீங்க என்டர் ஆகிறது கொஞ்சம் பார்த்து தான் என்டர் ஆகணும். அண்ட் இன்ஃபேக்ட் யூ கேன் ஜஸ்ட் சே ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்றது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். Very very few. So that means that very few people are using it, but we will not know unless we use it that our clients are actually searching for this. So ரெண்டு பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு போஸ்ட் தான் இருக்கு அப்படின்னா இதை சர்ச் பண்றவங்களும் கம்மி தானா வந்து முழுக்க நம்மளால சொல்லிட முடியாது. பட் ஆனா சர்ச் இந்த மாதிரியான போஸ்டோட இது கம்மியா இருக்க then search பண்றவங்களுக்குமே மோட்டிவேஷன் இருக்காது. even that is a fact. So handmade gifts Coimbatore, just be very cautious before using it. So in anniversary gifts for him, this is a good hashtag. Anniversary gift for her னு இருக்கும். That this will also be a good hashtag. Okay,
அண்ட் மேபி நீங்க வந்து உங்களோட ஷாப் ஸ்பெசிஃபிக்காவும் சில பேர் வச்சிருப்பீங்க. ஈவன் அந்த மாதிரியான எதுவும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஷாப் நேம் வந்து ஏபிசி கிஃப்ட்ஸ் அப்படின்னா யூஸ் தட் ஆஸ் அ ஹேஷ்டேக் ஆஸ் வெல். தோஸ் ஆர் கால்ட் அஸ் பிராண்டட் ஹேஷ்டேக்ஸ். See, Devi, if there are only too few people have used it அப்படின்னா என்ன ஆகும்னா still there will be people searching for it. பட் ஆனா சர்ச் பண்ணி வரும்போது அவங்களுக்கு பெரிய சாய்ஸஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி அந்த சர்ச் அவங்க கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை அப்படின்னா 2 போஸ்ட் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த ஹேஷ்டேக்கை கூட நீங்க யூஸ் பண்ணலாம். when you think that hashtag is highly relevant, but try to avoid if it is not that relevant. You can also go and look at your competition to search for hashtag, but idume vandu you need to take it with a pinch of salt. ஏனா most of the times Instagramல யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்றதுனால காம்படிஷனோட ஹேஷ்டேக்கையும் வந்து இவங்க கரெக்டா யூஸ் பண்ண மாட்டாங்க. so that's not the right thing to do. Okay, let's see that textiles இதுல நிறைய பேர் கேட்டதுனால let me just show you this particular example. Okay, so this is one of my clients. Okay, I show this example many times, but this is the best example I can show ever. So இப்போ இவங்களோட இது மெயினா பாத்தீங்க அப்படின்னா விமன், அண்ட் தட் டூ வந்து ஓரளவுக்கு ஹை எண்டா ஷாப் பண்ணக்கூடிய விமன். ஸோ இவங்களோட ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்க்கும் the hashtag set will actually change. So is it necessary because they are in Visakhapatnam? Is it necessary that you need to use a hashtag Visakhapatnam? Not necessary at all, because they are actually working in a global market. So அப்படி இருக்கிறதுனால they will use whatever hashtag that is very relevant for them. இங்க பொறுத்த வரைக்கும் இந்த சாரியோட டைப் இஸ் a floral saree, organza floral saree, organza saree, handloom day, international handloom day, and the specific day அன்னைக்கு அதுன்றதுனால. Okay, this one is a lady who has posted it exactly. So the post is here. இப்போமே ஹேஷ்டேக்ஸ் பாத்தீங்கன்னா 10 to 15 தான் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இங்க மோஸ்ட்லி இந்த சாரி என்ன வெரைட்டியை சேர்ந்ததோ அதுதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் த ஹேஷ்டேக்ஸ் கீப் சேஞ்சிங். இப்போ இதுல ஹேஷ்டேக் சேஞ்ச் ஆகுது, கம்மியா தான் இருக்கு, பட் த அமௌண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் தட் திஸ் போஸ்ட் ஹேஸ் இஸ் அ லாட்ங்க. இது பாத்தீங்கன்னா 348 people இருக்காங்க லைக் பண்ணினது, இது 45, இது 306 people. So ஒரு நாள்ல இது 307 and then this is 348, around 600 people liked and engaged with this post, right? So இதுல பாத்தீங்கன்னா வந்து around இது எல்லாமே without advertisement 280 people வந்து லைக் பண்ணிருக்காங்க. Plus there is an interaction of let's see how many interactions, around 20 people interacted with this post. So இதே இது பாத்தீங்கன்னா இங்க 451 and again 29 people. ஸோ இது எல்லாமே இது இன்சைட்ஸ்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பேரு ஹேஷ்டேக்ஸ்ல இருந்து வந்தாங்க அப்படின்றது தெரியும். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி கொச்சான்னு ஹேஷ்டேக் போடணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்க எந்த ஏரியாவை சேர்ந்தீங்களோ அந்த ஏரியால இருக்க ஹேஷ்டேக் தான் போடணும்னு அவசியம் இல்லை. திங்ஸ் ஹவ் பிகம், எவ்ரிதிங் ஹஸ் பிகம் ஆன்லைன் நவ். But if you are in a small city and then online la illa, you want your own city people to come and search for you, then use it. But if you are in a very big city like Chennai, then I don't suggest that you use hashtag Chennai, right? So if you are in Salem or if you are in Thoothukudi or Tirunelveli or a very small city, just use that particular hashtag for the local marketing. But when you are in a very big city, நீங்க எல்லா போஸ்ட்லயும் வந்து மறைஞ்சு ஒளிஞ்சிருவீங்க, உங்களோட கான்டென்ட் ஒளிஞ்சுக்கும். ஸோ அதனால வந்து do not use that hashtag. Okay, ஸோ நிறைய பேர் கிஃப்டிங்ல இருக்கீங்க. உங்களோட கிஃப்ட்ஸ் ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க கிளாசிஃபை பண்ணுங்க கிஃப்டிங்ல இருக்கும்போது. ஸோ என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மேஜர்லி உங்ககிட்ட இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா போகும்,
எதை வந்து உங்களோட மக்கள் விரும்பி பாக்குறாங்க, உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, எல்லாருக்கிட்டையும் இல்லாத இந்த கிஃப்டிங் இது என்கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு, எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹேஷ்டேக்ஸ் கிரியேட் பண்ணுங்க. இட்ஸ் பியூர்லி லாஜிக் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். Rise kenanga suggestions. You can just go and then do the hashtag. Let's just do this. Okay. See, இது எதுவுமே உங்களுக்கு வந்து relevant கிடையாது. Rise is like too broad. Relevant வரல. Rice dish, rice recipes, rice noodles, no. Rice online is only 32 posts. Rice online Shopaloo, Rice online store Guntur, Rice online Del. You can use it, பரவாயில்ல, நிறைய பேர் யூஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல. Because that also means that, இது வரைக்கும் உங்கள மாதிரியான ஆட்கள் இன்ஸ்டாகிராம்ல இல்லைங்க. Businesses are actually growing. Mainly உங்கள மாதிரியான businesses இப்பதான் என்டர் ஆகுறீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அத்தனை போஸ்ட்ஸ் இல்ல. See, for example, ரைஸ்க்கு you cannot see a lot எல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது, ரைட்? ரைஸ் ஸ்டோர் ஆகட்டும், ரைஸ் ஷாப் ஆகட்டும், பை ரைஸ் ஆன்லைன் இந்த மாதிரி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரியான பிசினஸஸ் இன்ஸ்டாகிராம்ல இல்ல அப்படின்றதுக்காகவே, இல்ல ப்ராப்பரா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணல அப்படின்றதுக்காகவே உங்களால இந்த ஹேஷ்டேகை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ தட் ஷுட் நாட் ஸ்டாப் யூங்க ஃப்ரம் கோயிங் ஆன் இன்ஸ்டாகிராம். ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸ், காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடா எக்கச்சக்க ஹேஷ்டேக் இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் டைப் ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸ் ஆஸ் ஹேஷ்டேக்ஸ். அது ரிலேட்டடான எல்லா ஹேஷ்டேக்ஸுமே வரும். அதே மாதிரி இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக் பிசினஸ்ல கோ அண்ட் லுக் அட் வெரி குட் பிராண்ட்ஸ் அண்ட் தென் ட்ரை அண்ட் யூஸ் தோஸ் ஹேஷ்டேக்ஸ் இஃப் தே ஆர் ரெலவென்ட் டு யூ. So the same question for, same answer for everybody. Some of the businesses are doing very well online, okay, and there are so many businesses that are on Instagram. For example, photography, wedding related stuff, gifting stuff, sarees, textiles, t-shirts, men related grooming products. So wedding related things, ஜிம், யோகா கிளாஸஸ், இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரா இருக்கு. எது லீஸ்ட் பாப்புலர்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பிரிண்டிங், அதுக்கப்புறமா வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் கூட வந்து இட் ஹேஸ் டு ஸ்டில் டெவலப். ஹேண்ட்மேட் டவல்ஸ், makeup artist, Adi Lakshmi, there are like so many examples for you. All you have to do is go and look at it. And then customized keychains. So இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான businesses. இன்னும் இவங்கெல்லாம் ஆன்லைன்ல வரல. அதனால நீங்க ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணும்போது நிறைய போஸ்ட் வராது. So that should not stop you from creating. Why don't you become the first creator? Okay, let's go to the next step. Otherwise, we'll spend a lot of time on hashtags alone. I'll look at, இப்போ போஸ்டிங் போடுறத பத்தி பேசணும். ஒரு டைப் ஆஃப் போஸ்டிங் போடுறது உங்களோட மொபைல்ல இருந்து டைரக்டா அந்த பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணி போய் போஸ்டிங் பண்ணுவீங்க. ஓகே, இன் கேஸ் ஐ வாண்ட் டு ஷெட்யூல் மை போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐ யூஸ் அ டூல் கால்ட் as Creator Studio on Facebook. So all you have to do is facebook.com/Creator Studio, or just search for Creator Studio on Google, Facebook Creator Studio on Google, and then go to Facebook Creator Studio. Let me just say, okay, my Creator Studio, open. One second, I didn't share the screen. So all I have to do is go to Google and search for FB
Creator Studio, and you need to log into Facebook for this. Okay, and then this one is nothing but facebook.com/creator studio. ஸோ இப்போ வந்து இங்கே போயிட்டீங்கன்னா என்னென்ன பிஸ்னஸஸ்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கீழே வரும். ஸோ இங்கே எல்லாமே இன்சைட்ஸ், என்னோட ஒரு ஃபேஸ்புக் பேஜும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது, அதில் இருக்க போஸ்ட் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அது எல்லாமே நான் இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் 4 minutes I'll give everybody a break. ஓகே, இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல I can post either on Facebook or I can post on Instagram also. ஓகே, ஸோ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணனா இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமை போஸ்ட் பண்ணணும்னா நான் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணலாம். So all I have to do is click the relevant icons and then start posting. We will come back after a few minutes break. Gautam, how many minutes break should we give? Okay, Devi, see, when you're doing hashtags, என்ன ஹேஷ்டேக்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்கன்ற இன்சைட் இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு கொடுக்காது. அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க ஈஸியா ரேங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒன் திங் தட் எவ்ரி அதர் பிளாட்ஃபார்ம் won't give you is என்ன இதை சர்ச் பண்ணி, ஐ மீன் எந்த ஹேஷ்டேகை சர்ச் பண்ணி உங்ககிட்ட வராங்க அப்படின்றத காமிக்காது. That we cannot see. It's your own judgment. So hashtag மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது இன்ஸ்டாகிராம்ல. ஹேஷ்டேக் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ், அவ்வளவுதான். நீங்க மற்றதெல்லாம் என்ன பண்ணும், போஸ்ட் போடுற போஸ்ட்டும் எக்ஸ்ட்ரீம்லி குட்டா இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், your images should be of very high quality இருக்கணும், and உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை கரெக்டா நீங்க டேக் பண்ணணும், ஹேஷ்டேக்ஸை கரெக்டா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இன்கேஸ் வந்து இட்ஸ் நாட் பெர்ஃபார்மிங் அப்படின்னா ட்ரை டு ப்ரொமோட் தட் போஸ்ட். யூ ஹாவ் டு டூ அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் தட் இஸ் வாட் வில் ஒர்க். அகேன் யூ ஆர் ஆஸ்கிங் கார்த்திக், ஹேஷ்டேக் முக்கியமா கேம்பெயின் முக்கியமா? ரெண்டுமே முக்கியங்க. யூஸ் ஹேஷ்டேக்ஸ், யூஸ் ப்ரொமோட்டிங் as well. So Play Store la irukka Creator Studio app is for YouTube. Okay, so we'll meet at 12:05. Okay. Thank you ma'am. ஒரு ஸ்மால் பிரேக்குக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறாங்க முத்து சார். Okay, right. So welcome to முத்து சார். Yes. அனைவருக்கும் மீண்டும் ஒரு மதிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம டிஜிட்டலோடைய அனிவர்சரி முன்னால வந்து கிட்டத்தட்ட 5 வருடத்தை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கோம். 2015 ஆரம்பிக்கப்பட்ட டிஜிட்டல் வந்து ஒவ்வொரு வருடமும் அனிவர்சரியை கண்டக்ட் பண்ணிட்டே வந்தது. கடந்த 2 வருடமா நம்ம வந்து டிஜிட்டல் சங்கமம் அப்படின்ற பெயர்ல ஒரு முழு நாள் உச்சி மாநாடு, டிஜிட்டல் அம்சங்கள் எல்லாத்தையும் இணைத்து டிஜிட்டல் சங்கமம்ன்ற உச்சி மாநாடு நம்ம நடத்தியிருந்தோம். அதோடைய முதல் சங்கமம் கூட நம்ம சங்கீதா மேடம் கூட பேசியிருந்தாங்க. அதுல அந்த மாதிரி 2வது சங்கம், முதல் சங்கமம்ல வந்து நம்மளுடைய துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள் வந்து கன்வீனரா இருந்து ரொம்ப சிறப்பா நடத்தி அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். 2வது டிஜிட்டல் சங்கம் செகண்ட் எடிஷன் மிஸ்டர் மதன், அவர் இன்னொரு வைஸ் சேர்மன், அவர் வந்து கன்வீனரா இருந்து அதை ரொம்ப சிறப்பா நடத்தினாங்க. இந்த 3வது சங்கமம் நம்ம ஏற்கனவே இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு முன்னாலேயே தேதி பிக்ஸ் பண்ணோம். 10/10/2020 அப்படின்ற ஒரு தேதியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான வேலை பார்த்தோம். நடுவில் வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் அது நிறைய தள்ளி போயிடுச்சு. முடியுமா முடியாதான்ற சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே வந்து விர்ச்சுவல்ல வெப்ல வந்து மீட் பண்றதுக்கு எல்லாரும் பழகிட்டோன்றனால இந்த டிஜிட்டல் சங்கமம் வந்து டிஜிட்டல் விர்ச்சுவல் சங்கமம் 2020 வந்து நடக்க போகுது. இதோட கன்வீனர் திரு சாகித் அலி அவர்கள், நம்மளுடைய செக்ரட்டரியா இருக்கக்கூடிய சாகித் அலி அவர்கள் இதோடைய கன்வீனரா இருந்து கோ கன்வீனர்ஸ் இன்னும் நம்மளுடைய ஜிசி மெம்பர் ஒரு 4 நண்பர்கள் இணைந்து மிக சிறப்பா நடத்த போறோம். இந்த டிஜிட்டல் சங்கம் நிறைய அவேர்னஸை, நிறைய நாலேஜை உறுப்பினர்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே உலகம் ஃபுல்லா வழங்க போது. உலகம் முழுவதும் இருந்து இந்த டிஜிட்டல் துறையில மிகவும்
திறமை மிக்க, செயல்திறன் மிக்க, அனுபவம் மிக்க நிறைய தமிழ் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து பேச போறாங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அங்க ட்ரை பண்றோம். நான் அதெல்லாம் இங்க சொல்லணும், இப்ப முடிவு வரல, சொல்ல விரும்பல. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இந்தியாவிலையும் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடிய நிறைய தமிழ் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர் வேற வேற தலைப்புகள், ஐஓடி, இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன்ல வந்து எப்படி டிஜிட்டல் யூஸ் பண்ண போறோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மொபைல் அப்ளிகேஷன், கிளவுட் அப்ளிகேஷன், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி வேற வேற தலைப்புகள்ல, இ காமர்ஸ், இந்த மாதிரி வேற வேற தலைப்புகள்ல நிறைய நாலேஜ் நீங்க எடுக்கிற அளவுக்கு நடத்த போறோம். 10/10/2020 அன்று, அதாவது சனிக்கிழமை வருது. அது 10/10/2020 முழு நாள் உச்சி மாநாடா, காலையில ஒரு 10 மணில இருந்து அது இருக்க போகுது. ஸோ எல்லாருமே இந்த தேதியை குறித்து வச்சுக்கோங்க, உங்களோட கேலண்டர் இப்பவே பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாள்ல எந்த விதமான பயண திட்டங்கள், வேற வேற ஈவென்ட் திட்டங்கள் இல்லாம பாத்துக்குங்க. மிகப்பெரிய நாலேஜ் கொடுக்க போற இந்த டிஜிட்டல் சங்கமம்க்கு உங்க எல்லாரையுமே நான் வரவேற்கிறேன். நன்றி. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன விஷயம், யார் யாரெல்லாம் இதுல இருக்கீங்களோ, வீடியோ மூலமா பேச விரும்புறீங்களோ, இந்த 2 நாள், அதாவது நேற்றும் சரி இன்றைக்கும் வரை இன்னும் பாதி செஷன் இருக்கு. இது பத்தியான உங்களுடைய கருத்து, நீங்க என்ன மாதிரி டேக் அவே எடுத்துக்கிட்டீங்க, எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்ற வீடியோ வாயிலா, இப்போ வீடியோ ஆன் பண்ணியே 1 நிமிடம் ஒரு 2-3 பேர் சொன்னா இது ரொம்ப என்கரேஜா இருக்கும். டிஜிட்டலுக்கும் சரி, நமக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய சங்கீதா மேடமுக்கும் சரி. பிளீஸ் யார் யாரெல்லாம் கை உயர்த்துறீங்களோ அவங்களை அன்மியூட் பண்றோம். நீங்க வீடியோ வாயிலாவே உங்களோட ஒரு டெஸ்டிமோனியலை கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன் வராம இருக்கும், சாட்ல கூட போடுங்களேன். கௌதம், அதை அன்மியூட் பண்ணுங்க உங்களுக்கு. ஓகே சார், வெயிட். நீ டிஎல் 131 அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அந்த ஐகான் எதுவும் இல்லையா, ஹேண்ட் ஐகான் இல்லையான்னு தெரியல. அவங்கள நீங்க 131. சார் வணக்கம் சார். என் பேர் மகாலிங்கம்ங்க. நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். எஸ் சார். அதாவது இது வரைக்கும் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பல இதெல்லாம் சொல்லியிருந்தா கூடங்க, இந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் லாஸ்ட் டைம் சொன்னீங்க. இன்ஸ்டாகிராம் வச்சு இவ்வளவு விஷயங்களை சர்ச் பண்ணி இந்த ஹேஷ்டேக் மூலியமா இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம மார்க்கெட்ல ஃபுல்லா எடுத்துட்டு போக முடியுன்றது வந்து ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல. ஏன்னா அவங்க வந்து இந்த 2 ஹவர்ஸ்ல சாதாரணமா பாத்தீங்கன்னா மீட்டிங்னா இந்த 2 மணி நேரத்துல முடிச்சிடணும், 45 மினிட்ஸ்ல முடிக்கணும்னு ஹரியப் பண்ணுவாங்க. ஆனா இதை பொறுத்த மட்டும் நீங்க பொறுமையா, ரொம்ப எனக்கு நேற்று ஈவினிங்கே நான் நம்ம கிருஷ்ணா எஸ் பாண்டிச்சேரி சாப்டர்ல அவர்கிட்ட பேசுறப்ப சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளா ரொம்ப புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு சோ ஹாப்பி சார். எனக்கு நான் இபிசிலையும் டிஜிட்டல்லையும் சேர்ந்ததுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பவானி மேடம் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறேன். Hello. Yes, madam. Please. Hello. Yes, madam. கேக்குது மேடம். நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஹலோ. எஸ் மேடம். ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ. கேக்குது மேடம், கேக்குது. மிஸ்டர் அஜ்மல், சார் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட வீடியோ மட்டும் ஆன் பண்ண முடியல.
எந்த நான் அளவுக்கு ஆஸ்க் வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நீங்க ஆன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ ரைட், ஆன் ஆயிடுச்சு. ப்ளீஸ். ஒண்டர்ஃபுல்லா ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. அதாவது இப்ப என்னோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன். எனக்கு வந்து பெரிய சேலஞ்ச் என்ன வருதுன்னா அந்த காஸ்ட் வைஸ். பிகாஸ் ஏன்னா இப்போ கோயிங் ஃபார்வர்ட்ன்றது இந்த மேனேஜ்மெண்ட் காஸ்ட்ன்றது பெரிய லெவல் இம்பாக்டா இருந்தது. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை எந்த அளவுக்கு நல்லா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு டபுள் த பிசினஸ் நடந்திருக்கு. இப்போ எனக்கு இருந்த ஒரு கன்சர்ன் என்ன இருந்ததுன்னா, இந்த யங் ஜென்ரேஷன் வந்து நம்ம எப்படி வந்து கவரலாம், அவங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டா தான் இருந்தது. இன்னைக்கு மேடம் வந்து அதை ரொம்ப கிளியரா சொன்னாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து இன்ஸ்டான்றது பெரிய லெவல்ல வந்து ரீச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து முன்னாடியே அதுல வந்து எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு தூரம் பெனிட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பிசினஸ் வந்து நம்ம டேப் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா அந்த டயத்துல ஒரு 2-3 வருஷமா நம்ம அந்த இன்ஸ்டால பிரசன்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது ரொம்ப அருமையா சொன்னாங்க. தேங்க்யூ. சங்கீதா மேடமோட லெக்சர் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டியா ஸ்ரீதர் சார்? எஸ். வேற யாரும் நீங்க பேச அழைக்க வேண்டியது இருக்கா? ராஜ்குமார் கண்ணழகன். தேன்மொழி மேடம் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிருக்கோம், நீங்க பேசலாம். எஸ் ப்ளீஸ் மேடம். சார் கேக்குதா? கேக்குது மேடம். ஓகே, தேங்க்யூ முத்து சார் ஃபார் தி வண்டர்ஃபுல் செஷன் அண்ட் Yes. தேங்க்யூ சங்கீதா மேடம். சார் வீடியோ தெரியுதா? இல்ல மேடம். வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, எனிஹவ் சார் வீடியோ எனக்கு ஏதோ நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா செட் பண்ணல. ஓகே மேடம். சங்கீதா மேடத்தை நான் யூடியூப்ல பார்த்திருக்கேன். ஸோ டிஜிட்டல் பத்தி நிறைய கோர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நம்ம இங்கிலீஷ்ல தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நம்ம தாய்மொழியில கேட்குற எந்த விஷயமும் நம்ம என்னைக்குமே மறக்காது. அது அருமையான உச்சரிப்போட மிக அருமையாக பொருளுக்கேற்ற மாதிரி அவங்களோட கண்டென்ட்டும் இருக்கு, அவங்களுடைய பாவனையும் இருக்கு. ரியலி ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ப்ரோக்ராம். ஐ எம் அ ஃபேன் ஆஃப் சங்கீதா. ஆல்ரெடி நேற்று நான் என் பையன்கிட்ட சொன்னேன், நான் யூடியூப்ல தான் அவங்கள பார்த்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ரியலி இம்ப்ரெஸ்ட் மீ அண்ட் வெரி யூஸ்ஃபுல். இன்ஸ்டா இது வரைக்கும் நான் போனதே கிடையாது. இன்னமே தான் சங்கீதா மேம் கொடுத்த டிப்ஸ் படி நான் போறேன். தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு கூட நம்ம செஷன் வரலாம். யாரும் ரீஃப்ரெஷ் பண்றாருன்னா பண்ணிக்கலாம். ஏன் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோமா கௌதம்? 12:09 ஆகுது. 12:15 ஸ்டார்ட் பண்ணுவோமா? 12:10 பண்ணலாம் சார். 12:15. ஓகே பண்ணலாம் சார், பண்ணலாம். எஸ். வேற யாரும் क्वेश्चनனா நீங்க வந்து சாட்ல போடலாம். எஸ். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம 12:15க்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். எஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.
மெம்பர்ஸ் இன்னும் 1 மினிட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ சங்கீதா மேடம் வந்தோடனே நம்ம அதுக்கு என்ன டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே சங்கீதா மேம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். 15 ஆயிடுத்து. ஓகே மேம், ஸ்டார்ட். ரைட். ஸோ திஸ் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது, அதாவது ஃபேஸ்புக் சரியா, இன்ஸ்டாகிராம் சரியா, ரைட், வீடியோ மார்க்கெட்டிங் சரியா, இல்லாட்டி வந்து இமேஜ் மார்க்கெட்டிங் சரியா, அடுத்து வந்து அட்வர்டைஸ் பண்ணணுமா இல்லை பண்ணக்கூடாதா, எந்த இடத்துல காஸ்ட் கம்மியாகும், கூகுள் ஆட்ஸ் பெஸ்ட்டா, யூடியூப் ஆட்ஸ் பெஸ்ட்டா, ஃபேஸ்புக் பெஸ்ட்டா, இன்ஸ்டாகிராம் பெஸ்ட்டா, இந்த மாதிரி கேள்விகள் வந்து நிஜமாவே பதில் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு பிஸ்னஸும் யூனிக். இன்ஃபேக்ட் ஒரே பிஸ்னஸ்ல இருக்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே தட் நான் நிறைய காலேஜஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், யூனிவர்சிட்டிஸோட. ஸோ எல்லாருக்குமே பி ஸ்கூல்ஸ், அதாவது எம்பிஏ காலேஜஸ்க்கு தான் அட்மிஷன் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த காலேஜுக்கு வர ரிசல்ட்டும் பி காலேஜ்க்கு வர ரிசல்ட்டும் சி காலேஜ்க்கு வர ரிசல்ட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஒருத்தருக்கு ஃபேஸ்புக்லேருந்து ஜாஸ்தியாக லீட்ஸ் வருதுன்னா இன்னொருத்தருக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஜாஸ்தியாக லீட்ஸ் வரும், இன்னொருத்தருக்கு எஸ்இஓ மூலமாக வர லீட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொருத்தருக்கு யூடியூப் மூலமாக வர லீட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரியான பிஸ்னஸ், உங்களோட பொசிஷனிங் என்ன, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்ராக்டிவா இருக்கீங்க, உங்களோட பிராண்ட் எந்த அளவுக்கு பொசிஷன் பண்ணப்பட்டிருக்கு, இதை எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட கேம்பெயினோட சக்சஸும் ஃபெயிலியரும் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, பி ஆன் மேஜர் சேனல்ஸ். எந்தெந்த சேனல்ஸ்ல எல்லாம் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இருக்காங்களோ அந்த எல்லா சேனல்ஸ்லயுமே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் பாருங்க. பட் ஆர்கானிக் ஒரு அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இஃப் யூ வாண்ட் டு பி அ ரியல் பிஸ்னஸ் which wants to scale up, ரைட்? ஸோ என்னைக்குமே வந்து நம்ம போய் ஒருத்தரா காண்டாக்ட் பண்ணி வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகும்போது அதோட ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். வேறஸ் ஆன்லைன்ல when we advertise and then reach more people, அதோட ஸ்பீடு வேற வகையில தான் இருக்கும். இல்ல அந்த மாதிரி எனக்கு வேணாம் அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க பெஸ்டா பண்ணக்கூடியது வீடியோஸ் தான். ஓகே, வீடியோஸ் ஹேவ் அ சான்ஸ் ஆஃப் கோயிங் வைரல். உங்களோட கான்டென்ட் நல்லா இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் there is a financial planner here, right? ஸோ அப்போ நீங்க ஒரு பர்சனல் பிராண்ட் ஆயிட்டீங்க, right? So you can create lots and lots of videos about how to plan your finances really well. எந்த மாதிரியான சேவ் பண்ணணும், எந்த மாதிரியான இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு மந்த்லி இவ்வளோ வந்து ஐ நீட் டு கெயின் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா தென் வாட் ஐ நீட் டு டூ, இந்த மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் சொன்னீங்க அந்த மாதிரி அப்படின்னா வந்து யூ வில் பிகம் பாப்புலர் இன் நோ டைம், ரைட்? ஸோ ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் வீடியோஸ் ஆர் த
நெக்ஸ்ட் பிக் திங்குங்க. இன்ஃபேக்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் ஐஜிடிவி வந்து அதே மாதிரி ரீல்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈவன் ஆன் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் ஆர் த நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு சரியா வந்து ஆர்கானிக்கா ஜென்ரல் இமேஜஸ் அண்ட் எவ்ரி திங் ஒர்க் ஆகல அப்படின்னா get into a video only strategy that will work wonders for you. Is there any way to do live video simultaneously on all of these platforms? Zoom lende you can do it directly on Facebook and YouTube. ஓகே, ட்ரினிட்டி குளோபல் இன்பெக்ஸ் நீங்க வந்து பேசிக்ல இருந்து கத்துக்கணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து என்னோட யூடியூப் சேனல் போங்க. அந்த இடத்துல முடிஞ்ச வரைக்கும் பேசிக்ல இருந்து யூனோ ஐ ஹவ் ஹெல்ப் பீப்புள் லேர்ன். ஸோ ஜஸ்ட் go ahead and then watch that. அப்படி இல்லாட்டி வந்து என்னோட யூடியூப்ல வந்து அங்கங்க ஒருத்தருக்கும் கோர்ஸ் அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த கோர்ஸ் அவுட்லைன் எடுத்துட்டு நீங்க யூ கேன் ஆல்சோ டூ கூகுள் சர்ச். ஸோ மோஸ்ட்லி இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்னா இட்ஸ் நாட் சம்திங் நியூ, எதுவுமே வந்து நான் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு ஆர்கனைஸ்டா இதை எப்படி கத்துக்கிறதுன்றத ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் தோஸ் கோர்ஸ் அவுட்லைன் அதை யூஸ் பண்ணியே கூட நீங்க சர்ச் பண்ணி கத்துக்கலாம். ரேண்டமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு சர்ச் பண்ணீங்கன்னா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வரும். தட் பிகம்ஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் யூ. ஸோ பேசிக்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து நிறைய கோர்ஸ் அவுட்லைன்ஸ் வந்து எங்களோட வெப்சைட் டர்ன் எக்ஸ்பர்ட்ல இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் டவுன்லோட் தோஸ் கோர்ஸ் அவுட்லைன் அண்ட் தென் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃப்ரம் தேர். Niyaz Ahmed wants to do voice discussion. Okay, how to get the standardized look on highlights? Highlights குன்னு ஒரு ஹைலைட்ஸும் போடும்போது கவர் பிக்சர் ஒன்று கேட்கும். அந்த கவர் பிக்சரை நீங்க கேன்வால போய் டிசைன் பண்ணிக்கலாம். So that is how I design. Canva is a very good tool for designing. Even நீங்க Photoshop எதுவுமே தெரியல அப்படின்னாலும் கேன்வால போய் நீங்க உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் கேன்வாலேயே நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் tips எல்லாம் இருக்கு. So it's an excellent tool these days. So if you want to do anything professional looking images ஆ இருக்கட்டும், videos ஆ இருக்கட்டும், Canva is a great tool to explore. Just go ahead and start using Canva for designing your posts, designing your stories, designing your highlights, etc. Okay, so let me just tell you a bit about advertising on Instagram. Okay, so for advertising on Instagram, all you need to do is a screenshot vechirken. So I think that should be enough for you to understand. Okay. ஸோ இப்போ இதுதான் ஒரு போஸ்ட்டுங்க இன்ஸ்டாகிராமில். உங்களோட மொபைலில் பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரும். ஒரு போஸ்ட் உங்களோடது எடுத்துக்கோங்க. உங்களோட போஸ்ட் எடுத்துட்டதுக்கு அப்புறமா கீழே வந்து வியூ இன்சைட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட் எத்தனை பேரை ரீச் ஆச்சு, இந்த போஸ்ட் வந்து ஐ மீன் இம்ப்ரெஷன்ஸ் என்ன, கிளிக்ஸ் என்ன, இது எல்லாமே பார்க்கலாம் நீங்கள். ஸோ அடுத்து இந்த போஸ்ட் வந்து நான் ப்ரொமோட் பண்ணணும், நிறைய மக்கள் வந்து இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா கீழே இருக்க அந்த ப்ரொமோட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒன்ஸ் அந்த ப்ரொமோட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இமீடியட்டா என்ன பண்ணணும், இதை பார்த்ததும் மக்கள் என்ன பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா, நான் இதை பார்த்ததும் மக்கள் என்னோட ப்ரொஃபைல் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் எப்போ கொடுப்பீங்கன்னா, யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் மோர் ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம், யூ கேன் சே தட் என்னோட ப்ரொஃபைல் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றது நம்பர் 1. ஓகே, இல்லை எனக்கு இன்ஸ்டாகிராமில் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், என்னோட இந்த ஆடை பார்க்குறவங்க லெட் தெம் கோ டு மை வெப்சைட். சி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல வந்து லெட்ஸ் சே தட் நீங்கள் ஒரு டிஷர்ட்டோட இமேஜ் போட்டிருக்கீங்க, கீழே வந்து
பை ஷாப் நவ் அப்படின்னு போட்டுட்டு உங்க வெப்சைட்கான லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆடை பார்த்த உடனே வெப்சைட்க்கு போவாங்க. வெப்சைட்ல போயிட்டு தே மே ஆர் தே மே நாட் பை. ஓகே. மூணாவது விஷயம், உங்களுக்கு வெப்சைட் இல்ல, பட் ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனோட சேட் பண்ணணும்னு விரும்புறீங்க. ஸோ அந்த டிஷர்ட்டோட இமேஜை பார்க்குறாங்க, உங்களோட மெசேஜ்க்கு வராங்க. மெசேஜ்க்கு வந்துட்டு டைரக்டா தே ஆர் ஆஸ்கிங் ஹவு மச் இஸ் த பிரைஸ் ஃபார் திஸ் டிஷர்ட், ஹவு கேன் ஐ பை. நீங்க மேபி சொல்லலாம், நீங்க வந்து பல்கா தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். 10 டிஷர்ட்ஸ்க்கு லெட்ஸ் சே இதுதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து யூ கேன் டேக் த டிரான்சாக்ஷன் ஃபர்தர் ஃப்ரம் தேர், ரைட்? ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் உங்களால டைரக்டா கொடுக்க முடியும். ஒன்னு ப்ரொஃபைலுக்கு அனுப்புறது, இன்னொன்னு வெப்சைட்க்கு அனுப்புறது, இன்னொன்னு டைரக்ட் மெசேஜ் வந்து அவங்களுக்கு அனுப்புறது. கடைசியா நீங்க வந்து உங்க ஆடியன்ஸை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, என்ன பண்ணணும்னு இன்ஸ்டாகிராம் கிட்ட சொல்லிட்டீங்க. இந்த இமேஜை போட்டுட்டு இந்த இமேஜ் கிளிக் பண்றவங்க எல்லாம் என்னோட வெப்சைட்டுக்கு வரணும், இல்லை டைரக்ட் மெசேஜ் பண்ணணும், அதை சொல்லியாச்சு. அடுத்து யாருக்கெல்லாம் இந்த பர்டிகுலர் அட்வர்டைஸ்மெண்ட் போய் சேரணும் அப்படின்றது தான் ஆடியன்ஸ். ஸோ இந்த ஆடியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்க ஆடியன்ஸ்க்குன்னு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ யாரோ ஒருத்தர் சொன்னாரு, என்னோட பர்டிகுலர் ஊருக்கு மட்டும் நான் எப்படி ஆட் கிரியேட் பண்றது அப்படின்னா, அடுத்து லொகேஷனுக்கு போய் உங்களோட சிட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி மதுரை, தேனி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், வாட் எவர் இட் இஸ். அந்த இடத்துல போய் லொகேஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க ரேண்டமா போடுறது தாங்க இன்ட்ரெஸ்ட். சி ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் செல்லிங் சாரீஸ், இந்த இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு சாரீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இஃப் யூ ஆர் செல்லிங் டிஷர்ட்ஸ் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்ல டிஷர்ட்ஸ்னு போட்டுக்கலாம். இஃப் யூ ஆர் செல்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட்ல அந்த ஸ்பெசிபிக் சாஃப்ட்வேரை போட்டுக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன நீங்க செல் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து இதை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ தென் அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன. ஏஜ் குட் பி மேல், 13லேருந்து 65 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் 25லேருந்து 45 இயர்ஸ்க்குள்ளவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னா அதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு டார்கெட் பீப்புள் ஹூ ஆர் வெரி யங் அப்படின்னா அப் டு 25 சர்ச் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பீப்புள் ஹூ ஆர் ஓல்டர் தேன் 45 சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஜெண்டர் மேபி மேல் ஆர் ஃபீமேல், டிபெண்டிங் ஆன் நீங்க என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த டார்கெட்டிங் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஃபேஸ்புக்ல there is something called as ads managerங்க. ஃபேஸ்புக் ads manager யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். One second. So far clear? டெஃபினட்டாங்க, யூல் ஹாவ் டு பே ஃபார் யுவர் ப்ரொமோஷன்ஸ். பே பண்ணலைன்னா அதுக்கு பேர் ப்ரொமோஷனே கிடையாது. ஸோ வென் யூ வாண்ட் டு ப்ரொமோட் யூல் ஹாவ் டு பே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு ஒன்று ஃபேஸ்புக்கில் இருக்கும். அந்த ஆட்ஸ் மேனேஜரையும் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் கனெக்ட் பண்ணணும். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. லெட் மீ ஷோ யூ ஹவ் இட் இஸ் பீயிங் கனெக்டட். ஓகே,
see how much amount it takes to promote அப்படின்னா நீங்க எவ்வளவு வேணா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஓகே, 100 ரூபாயிலேருந்து எவ்வளவு லட்சங்கள் வேணா ப்ரொமோட் பண்ணலாம். உங்க கையில எவ்வளவு காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் எதையெல்லாம் பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னா, உங்களோட ஆடு நீங்க போடுற அந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்கும் பயங்கரமா தேவை அண்ட் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சிட்டு போகும். ஸோ உங்களோட காஸ்ட்டு கம்மியாகும். இல்லை என்னை தவிர்த்து மற்ற செல்லர்ஸும் இருக்காங்க, எனக்கு காம்படிஷன் ஜாஸ்தி அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆட் காஸ்ட்டு கூடும் குறையும். அதே மாதிரி நீங்க ஆட் போடும்போது உங்களோட ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அந்த ஆடுக்கு இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அதை பொறுத்தும் உங்களோட ஆடோட காஸ்ட் கூடும் குறையும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவ் அட்வர்டைசிங் அப்படின்னா கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணி அவங்களுக்கு பிடித்த மாதிரியான இமேஜஸும் டெக்ஸ்ட்டும் போட்டு நீங்க ஆட் போட்டீங்க அப்படின்னா யுவர் ஆட்ஸ் வில் ஹாவ் லோவர் காஸ்ட். இல்லை டார்கெட் ஆடியன்ஸ் சரியா யூஸ் பண்ணல, நான் வந்து ஒரு டிஷர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கேன், மென்ஸ் டிஷர்ட்கானது, இந்த ஆடை சென்னையில் இருக்க அனைத்து மக்களுக்கும் நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது இதில் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் தவறு. ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஆடியன்ஸ் கரெக்டான இந்த ஆடு கரெக்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சில பேருக்கு இந்த ஆட் கரெக்டாக இருக்கும். See for example, if it is a men's t-shirt அப்படின்னா மென்னை சூஸ் பண்ணிட்டு நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போட வேண்டியிருக்கும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இந்த மென் டிஷர்ட் காஸ்ட் மோர் தேன் 2000 rupees அப்படின்னும் போது காமனான மக்களுக்கு உங்களோட டிஷர்ட்டை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு டார்கெட் பீப்புள் ஹூ ஆர் லைக்லி டு பை அட் லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ். I have a class, I'll come. Okay, so the best thing that you need to focus on your content. இன்ஸ்டாகிராம்ல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டென்ட்னு சொல்லும்போது அது இமேஜா இருக்கலாம் இல்லை வீடியோவா இருக்கலாம், ப்ளஸ் அது உங்களோட கேப்ஷன், நீங்க என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்க அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அதுவும் முக்கியம். எந்த சமயத்துல நீங்க ஆட் ரன் பண்றீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் எந்த பட்ஜெட், இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களோட ஆடோட பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும். கார்த்திகேயன் கேட்டிருக்காரு, எனக்கு கேப் பிஸ்னஸ் இருக்கு, ஹோம் நீட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க கார்த்திகேயன். யூஸ்வலா வந்து ஒரு வெப்சைட்ன்றது ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறது பெட்டர். அண்ட் ரிலேட்டடான பிஸ்னஸா இருந்தா பரவாயில்ல, உங்களது வந்து ரிலேட்டடான பிஸ்னஸும் கிடையாது, ஒன்னொன்னும் ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ ஐ வுட் சஜஸ்ட் தட் ஒன்னொன்னுத்தையும் வந்து டிஃப்ரெண்ட் பிஸ்னஸா நீங்க கன்சிடர் பண்ணி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் யூஸ் பண்றது தான் நல்லது. Thank you, Mr. Anit. Okay, so let's just start where we stopped, which is Creator Studio. Okay, I'm going to share with you. ஸோ அதே மாதிரி நீங்க ப்ரொமோஷன்ஸ் இன்னும் ஃபர்தரா பண்ணணும்னா தெர் இஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்ல நீங்க வந்து ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணலாம். அந்த ப்ரொமோஷனுமே வந்து இன்ஸ்டாகிராமை டார்கெட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது நீங்க டைம் இருக்கும்போது மறக்காம பாருங்க. ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ஒரே ஒரு ஆட்ஸ் மேனேஜர் தான், அதுதான் ஆட்ஸ் மேனேஜர்.
ஸோ அந்த ஆட்ஸ் மேனேஜர்ல ஆட் எப்படி ரன் பண்ணும் அப்படின்றது தான் இந்த டுட்டோரியல். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அட் திஸ் டுட்டோரியல். திஸ் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூங்க. அதோட லிங்க் நான் சாட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் இந்த வீடியோ பாருங்க. மீன்வைல் வில் கோ டு கிரியேட்டர் ஸ்டுடியோ அண்ட் தென் டூ இட். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் எல்லா டீடைல்டு இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லியிருப்பேன், எப்படி ஆட்ஸ் மேனேஜர் கிரியேட் பண்றது அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி ஆடியன்ஸை எப்படி செலக்ட் பண்றது, பட்ஜெட் எப்படி போடுறது, அது எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. ஸோ இதுதாங்க கிரியேட்டர் ஸ்டுடியோ. இப்போ இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோல ஃபேஸ்புக்லயும் நீங்க ஷெட்யூல் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லயும் ஷெட்யூல் பண்ணலாம். நான் இப்போ இன்ஸ்டாகிராம ஓகே நான் ஷேர் பண்ணலையோ, ஒன் செகண்ட். ஓகே, இதுதாங்க கிரியேட்டர் ஸ்டுடியோ. இது நான் எப்படி போனேன்றது ஃபேஸ்புக் கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு நான் கூகுள்ல போட்டிருந்தேன், போட்டுட்டு நான் போயிட்டேன். அப்படி இல்லை டைரக்டா நீங்க போகணும் அப்படின்னா facebook.com/creatorstudio அப்படின்னு போங்க. ஃபேஸ்புக்ல லாகின் பண்ணிருங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் வரும். இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க எந்த ஒரு பேஜை செலக்ட் பண்ணி அந்த பேஜஸ்க்கெல்லாம் நீங்க இந்த இடத்துல போஸ்ட் பண்ண முடியும். சின்ஸ் ஐ மேனேஜ் a lot of pages, இங்க 38+ பேஜஸ் வரைக்கும், ஐ மீன் அரௌண்ட் 41 பேஜஸ் வருது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் நான் போஸ்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி நான் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் இந்த இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல கிரியேட் ஸோ நான் சங்கீதா எஸ் அபிஷேக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல போஸ்ட் போட போறேன். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும் அப்படின்னா உங்களோட போஸ்டோட கேப்ஷன் என்ன. ஸோ ஐ கேன் ரைட் கேப்ஷன், ரைட் ஐ ஆம் நவ் ரன்னிங் an Instagram course for business owners in association with or organized by I can add a location. I'm doing it from Chennai and then people from all over are watching. So in the இடத்துல if I want to choose a photo or a video from my laptop அப்படின்னா add content click பண்ணனா என்னோட லேப்டாப்ல இருக்க எல்லா photos and videos வந்து ஓபன் ஆகும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு and then I can say, one second. ஸோ நான் இப்போ என்னோட ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி அது இங்கே இருக்கு. ஸோ இது வந்து கேப்ஷன். ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் ஆகும்போது இந்த ஃபோட்டோ, அதுக்கு கீழே இந்த கேப்ஷன் வரும். ஸோ ஐ வாண்ட் டு ஆட் ஹேஷ்டேக் ஹியர்னா நம்ம அப்போ செலக்ட் பண்ணியிருந்தா ஹேஷ்டேக் கொஞ்சம் போடுவோம். ஸோ டூ மெனி ஹேஷ்டேக்ஸ் இப்போ டைம் இல்லை நம்மளுக்கு. So I'm just putting 2 hashtags. நீங்க இருக்கிற எல்லா 15 to 20 ஹேஷ்டேக் இல்ல 30 ஹேஷ்டேக் கூட இந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு ஸோ ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல என்னோட பேஜ் காட்டுது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணனா ஃபேஸ்புக்லயும் போஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை இமீடியட்டா பப்ளிஷ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோ. லெட்ஸ் சே தட் ஐ வாண்ட் டு ஷெட்யூல் ஃபார் ஓகே செப்டம்பர் 2ஆம் தேதி 6 மணிக்கு ஈவினிங்ல நான் இதை ஷெட்யூல் பண்ணணும்னா ஷெட்யூல் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் ஆன் ஷெட்யூல் அண்ட் தென் செப்டம்பர் 2ஆம் தேதி 6 மணிக்கு நான் எந்த பெர்மிஷனும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்ஸ்டாகிராம்ல அண்ட் என்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல இந்த போஸ்ட் வந்து போஸ்ட் ஆயிடுங்க. ஓகே, understood? So this is how you post on the Creator Studio. Very very simple Creator Studio. இந்த இடத்துல நீங்க instead of this particular image நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒரு 1 hour வரைக்கும் வீடியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவை டைரக்டா போஸ்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகே,
ஸோ இதுலயுமே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து சில சைஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஒரு ஐடியல் சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 1:1 இஸ் அன் ஐடியல் சைஸ். அதாவது ஒரு ஸ்கொயர் சைஸ்ல இமேஜ் போடலாம். 1080 into 1080 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே கரெக்டான சைஸா இருக்கும். இல்லாட்டி யூ கேன் ஆல்சோ யூஸ் 4:5 ரேஷியோலையும் வந்து நீங்க இமேஜ் போடலாம். ஸ்டோரிஸ் அப்படின்னும் போது வந்து 1080 into 1920 பிக்சல்ஸ் சைஸ்க்கு வந்து நீங்க ஸ்டோரிஸ் போடலாம். வீடியோஸ் போடும்போதும் எய்தர் ஸ்கொயர் வீடியோவும் போடலாம், இல்லாட்டி 1080 into 1920 பிக்சல்ஸ்க்கு நீங்க வீடியோஸ் போடலாம். ஸோ தீஸ் ஆர் ஜென்ரல் ஸ்பெசிஃபிகேஷன். என்னடா இது பிக்சல்ஸ்ன்றாங்களே, இந்த பிக்சல்ஸ் எல்லாம் எப்படி நான் கிரியேட் பண்றதுன்ற போது அதுக்கு தான் வந்து you have this option. கேன்வான்னு ஒரு டூல் சொன்னேன் இல்லையா, இன்ஃபேக்ட் என்னோட ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே நான் கேன்வால தான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் லுக் அட் திஸ் பர்டிகுலர் டூல். திஸ் இஸ் கால்ட் அஸ் கேன்வாங்க. ஸோ இந்த கேன்வால போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க எந்த சைஸ்ல வேணா இமேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ லெட் மீ ஜஸ்ட் சே கிரியேட் அன் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்கொயர் சைஸ்ல 1080 into 1080 பிக்சல்ஸ் வந்து செலக்ட் ஆயிடும். இல்லை எனக்கு இது வேண்டாம், நான் கஸ்டமைஸ்டா வந்து நான் வந்து இமேஜ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கஸ்டம் டைமென்ஷன்ஸ்னு போட்டு 1080 into நான் இப்போ ஒரு ஸ்டோரிக்கான இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ 1080 into 1920 கொடுக்குறேன். ஸோ லாங் போஸ்ட் வந்துடும். ஸோ இதுலயே வந்து நீங்க நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் டெம்ப்ளேட் லுக்ஸ் நைஸ். ஸோ இந்த இடத்துல நான் என்ன போட்டோகிராஃப் என்னோடது வேணுமோ அதை நான் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் சே தட் I have this particular photograph of mine. So I'm going to use this photo and then I can say போட்டு ஸோ என்னோட லோகோ கூட இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த லோகோ இந்த இடத்துல போட்டு I can just download it, okay, and then post it on my Facebook and Instagram. So இதுக்கு you don't need anyone's help, but yes, as a business owner வந்து நீங்க எது என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். So when you look at creating everything all by yourself, then you will spend a lot of time on it, right? So creating content புரிஞ்சு போச்சா? Canva, CANVA, right? See, Canvaல ஃப்ரீ ஆப்ஷன் இருக்கு, ப்ரோ ஆப்ஷன் இருக்கு. ஃப்ரீ ஆப்ஷன் என்னன்னா வந்து உங்களுக்கு சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண முடியாது, சிலதெல்லாம் வந்து ப்ரோ வெர்ஷன்ல தான் இருக்கும். பட் ஃப்ரீ ஆப்ஷன்லயுமே உங்களால நிறைய இன்ஃபர்மேஷன் கேன்வால கிரியேட் பண்ண முடியும். ஐ ஆல்வேஸ் யூஸ் அ ப்ரோ ஆப்ஷன்ங்க. ஒன்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்தாச்சு, யூ வாண்ட் டு டூ ரியலி எக்ஸலண்ட் ஒர்க் அப்படின்னா என்னைக்குமே ப்ரோ ஆப்ஷன் யூஸ் பண்ணா அதோட இதுவே தனி. பட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், ஃப்ரீ ஆப்ஷன்லையும் எவ்வளவோ விஷயங்கள் நீங்க கேன்வால கிரியேட் பண்ண முடியும். ஸோ டு நாட் வரி. ஸோ இப்போ நான் பண்ண இந்த விஷயம் வந்து ஃப்ரீ ஆப்ஷன்லயும் உங்களால பண்ண முடியும், பெய்டு ஆப்ஷன்லயும் உங்களால பண்ண முடியும். See, for example, all I have to do is இந்த மாதிரி வந்து நான் கேன்வால ஸோ இப்படி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி இதுக்கு ஒரு டெக்ஸ்ட் பே போடுறதுக்கு நான் கேன்வாக்கு எந்த அமௌண்ட்டுமே நான் பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. And you'll get excellent designs. Can you see how good it is on Canva? Very simple tool. Okay, for influencer marketing, we have very little time. So influencer na enna? Did I not share Canva? So Canva la if I want to create something new na, ஏற்கனவே நீங்க அப்லோட் பண்ண இமேஜ் எடுத்து போட்டு if you want to introduce some text, you can introduce whatever text that you want. Center போட்டு இதுக்கு பின்னாடி ஹைலைட் வேணும்னா ஸோ எப்படி வந்து நீங்க வேர்டு பவர் பாயிண்ட்லாம் எவ்வளோ ஈஸியா கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி தான் கேன்வாவும். இதை கத்துக்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகவே ஆகாது.
Yeah, anybody can use Creator Studio. உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸ் வந்து உங்களோட டார்கெட் ஆடியன்ஸா சூஸ் பண்ணனும்னா Facebookல ads managerல there is something called as custom audience. You can go and do that. So அந்த பர்టిక్యులர் இது நான் காமிச்சேன் இல்லையா, I showed you one video, இந்த இடத்துல லிங்க் போட்டிருக்கேன் இல்லையா. So இதுல வந்து you can see all that in detail. So just watch this video. So இந்த வீடியோல எல்லாமே டீடைல்டா உங்களுக்கு வரும். So Creator Studio schedule பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்ல டைரக்டா போஸ்ட் பண்றதுக்கும் நீங்க Creator Studio யூஸ் பண்ணலாம். Any suggestions for videos editing before uploading? Canva itself is a good video editor, but Canva has certain limitations irukku. And I use iMovies for video editing because I use a Mac. So அப்படி இல்ல அப்படினா you can use a video editing நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு ஆன்லைன்ல. Just go and see எதெல்லாம் உங்க பட்ஜெட்டுக்கு வருதோ அது வந்து எடுத்துக்கோங்க. Influencer marketing. Okay, see who is an influencer, right? So let's say that there is one இது சரி ஒரு பாப்புலரான சேனல் ஒன்னு எடுத்துக்கோ யூடியூப்ல. Okay, so let's say that we have all heard about this person Blue Sattai Maran இல்ல. So எல்லாருக்குமே தெரிஞ்சதுதானே அவர் என்ன சேனல் வச்சிருக்காரு, தமிழ் சம்திங். Is he an influencer? தமிழ் டாக்கீஸ். So அவர் இன்ஃப்ளூயன்சரா? Ashwin says yes, ma'am. வேற யாராவது? இத்தனை பேர் இருக்கீங்களே. ப்ளூ சட்டை மாறன் இன்ஃப்ளூயன்சரா? திட்டக்கூடாது. நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சர். latest trend Anand Srinivasan. Okay, see இப்போ ஒருத்தர் ஒரு particular செக்ஷனுக்கு இன்ஃப்ளூயன்சர். Let's say that Mr. Blue Sattai Maran, he does a lot of film reviews, right? So அப்போ மூவிஸ்க்கெல்லாம் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லலாம். So அவர் ஒரு பர்டிகுலர் மூவியை ரிவ்யூ பண்ணி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா வந்து we want to watch the movie, right? So அவர் வந்து மூவிஸ்க்கு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அதே மாதிரி மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன், if he says anything related to any kind of a financial product, okay, இத பண்ணுங்க, இத பண்ணாதீங்க, இதுல செலவு பண்ணுங்க, இதுல செலவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். பட் அவர் கையில ஒரு சோப்பு கொடுத்து, ஓகே, இது நீங்க வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களோட வியூவர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா he is not an influencer for this. Cosmetics, he is not an influencer for that. Vacation plans, he is not an influencer for that. Okay, so ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இன் கேஸ் அவர் வர வீடியோக்கள்ல என்னோட ஆட் அந்த வீடியோக்கு முன்னாடி போச்சு அப்படின்னா then I'm using Mr. Anand Srinivasan as my influencer. No, நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னா அவரோட சேனலுக்கு நிறைய வியூவர்ஸ் இருக்கிறதுனால எப்படி டிவியை யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கிடையில ஆட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் இவரையும் யூஸ் பண்றீங்க. ஸோ ரிலவெண்டான டார்கெட் ஆடியன்ஸ்க்கு ஹைலி ஃபோக்கஸ்டா நீங்க யூஸ் பண்றது இல்ல. ஸோ இன்ஃப்ளூயன்சர்ன்றவர் யாருன்னா, நீங்க வாங்கும்போது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க வைக்கிறது யாரோ அவங்க தான் இன்ஃப்ளூயன்சர். there are a lot of YouTubeல வந்து நிறைய இந்த அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணுவாங்க, மொபைல் ஃபோன் ரிலேட்டடான அன்பாக்சிங் வீடியோஸ். அவங்க இப்ப லேட்டஸ்டா வந்த மொபைல் ஃபோன் பத்தி உங்ககிட்ட பேசுறாங்க. ஸோ அவங்களோட அந்த பர்டிகுலர் வீடியோவை பேஸ் பண்ணி நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா அப்படின்றத முடிவு பண்ணுவீங்க. ஸோ he is an influencer for mobile phones.
ஓகே. அதே மாதிரி நிறைய ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டெய்லி ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டு போறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட இந்த பர்டிகுலர் சாரி வந்து நான் இங்க வாங்கினேன், இந்த ஷூ வந்து நான் இங்க வாங்கினேன், என்னோட மேக்கப்ல இந்த பர்டிகுலர் லிப்ஸ்டிக் நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது அவங்க ஒன்னும் இல்லை 2 இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க. ஏன்னா தே ஆர் இன்டு ஃபேஷன். லெட்ஸ் சே தேர் ஆர் ஈவன் மாம் இன்ஃப்ளூயன்சர்ஸுங்க. அதாவது there is one particular page on Instagram. இவங்க என்னன்னா she is a mother. okay, she is a mother of a toddler. அதாவது toddler அப்படின்னா 3 வயசுக்கும் கீழே இருக்க நடக்கக்கூடிய இந்த குழந்தைங்களை வந்து டாட்லர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அவங்களோட எவ்ரிடே லைஃப் போடுறாங்கங்க. ஸோ அவங்களோட எவ்ரிடே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நான் காலையில வந்து டு கீப் மை செல்ஃப் ஃபிட். பெரிய ப்ராப்ளம் என்ன விமென்க்கு ஆஃப்டர் கிவிங் பர்த், weight is a major problem. So she talks about, காலையில எந்திரிச்சு நான் யோகா பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இன் கேஸ் இஃப் ஷி கோஸ் டு யோகா கிளாஸ் அப்படின்னா வந்து நான் இந்த யோகா கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும், நிறைய பேர் அதுக்கு சைன் அப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இஃப் ஷி சேஸ் தட் நான் யோகா பண்றதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு இன்ஃப்ளூயன்சரா மாறிடுறாங்க. அடுத்து ஷி டாக்ஸ் அபவுட் நான் காலையில இந்த பர்டிகுலர் ஸ்நாக் தான் என்னோட குழந்தைக்கு கொடுத்தேன். ஸோ அந்த ஸ்நாக் பிராண்டை மென்ஷன் பண்ணா போதும், யாரெல்லாம் அவங்கள ஃபாலோ பண்றாங்களோ அவங்க போய் அந்த பிராண்டை வாங்குவாங்க. அடுத்து ஷி சேயிங் தட் இந்த பர்டிகுலர் ஹாலிடே பிளான் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வெரி சேஃப் ஃபார் விமென். நான் என்ன போறேன்னா என்ன குழந்தையோட நான் இன்னொரு கண்ட்ரிக்கு இவங்களோட ஹாலிடே பிளான்ல டிராவல் பண்ண போறேன். ஓகே, அவங்களோட அந்த ஹாலிடே பிளானுக்கு இவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆயிட்டாங்க. சரி, அங்க போறாங்க. அங்க போயிட்டு ஷி இஸ் டாக்கிங் அபவுட் த பெஸ்ட் ஸ்நாக்ஸ் டு கேரி, குழந்தைக்கான ஸ்நாக்ஸ், எந்தெந்த இடத்துல அந்த குழந்தைக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஸோ இஃப் யூ see this person becomes an influencer for so many things, right? சில பேரு they'll become influencers for so many products, சில பேரு for a few products only. பட் ஆனா ஒரு பர்டிகுலர் டார்கெட் ஆடியன்ஸ்க்கு தான் அவங்க இன்ஃப்ளூயன்சரா இருக்க முடியும். இஃப் ஷீ இஸ் அ மதர் இன்ஃப்ளூயன்சர்னா ஷி ஆக்சுவலி கேன் டாக் டு மதர்ஸ் who are buyers of so many products. கரெக்டா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கும் ஒரு நிஷ் இருக்கு. ஓகே, அந்த மதர் பிளாகருக்கு இன்ஃப்ளூயன்சர் என்னன்னா she is a parent. ஓகே, that is her niche. anything related to that நீங்க அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்சரா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இஃப் யூ ஆர் ஒரு மூவி நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா go and contact the person who is talking about movies. அதுக்கப்புறமா financial products ஏதாவதுன்னா let's say Anand Srinivasan, right? If you are creating an app related to finance அப்படின்னா வந்து he can talk about that, so people will get influenced by him. So ஒரு இதுக்கும் வந்து ஒரு different influencers இருப்பாங்க. and influencers determine பண்ற one of the factors தான் influencer determine பண்ற factor, main factor என்னங்க? இவரு ஒரு இன்ஃப்ளூயன்சரா இல்லையா அப்படின்றத டிட்டர்மின் பண்றதுக்கு நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுல மெயின் ஃபேக்டர் எது? ஆன்சர்ஸ் ப்ளீஸ். ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாலோவர்ஸ்ன்றது. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஃபாலோவர்ஸ். ஓகே, இது வந்து மெயின் ஃபேக்டர் கிடையாது. ஓகே, ஃபாலோவர்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஓகே, பட் ஃபாலோவர்ஸ் மட்டுமே ஒரு மொதல் ஃபேக்டரா வச்சு நீங்க இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணவே கூடாது. மெயின் ஃபேக்டர் இஸ் ரிலவன்ஸ். ஓகே, இவங்களோட ஆடியன்ஸும் என்னோட டார்கெட் ஆடியன்ஸும் ஒன்னா, ரைட்? இவங்க பேசுற இந்த கண்டென்ட்டுக்கும் என்னோட பிராண்டுக்கும் சம்பந்தம் இருக்கா, ரைட்? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க இதை பத்தி பேசினா என்னோட பிராண்டுக்கு மரியாதை இருக்குமா, அது வேற இன்னொரு விஷயம், ரைட்? ஸோ ரிலவன்ஸ் அப்படின்ற இதுதான் வந்து பேசிக் ஃபேக்டரா இருக்கணும். எஸ், நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், திஸ் மேட்டர்ஸ். பட் அதை மட்டுமே வந்து மெயினா நினைச்சிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா there are so many accounts இது ஒரு பெரிய விஷயமா வச்சு ஃபாலோவர்ஸ் பின்னாடி போய் ஃபாலோவர்ஸை கண்ணா பின்னான்னு காசு கொடுத்து வாங்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஜஸ்ட் கோ டு யூடியூப். ஓகே, ஹவு டு இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ்னு யாராவது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கன்னா பாருங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாம் எப்படியாவது ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா
அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்காங்களே தவிர, நம்ம நிறைய நல்ல குவாலிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்தானா நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ் தானா வருவாங்க அப்படின்ற எண்ணத்தோட யாருமே அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறது கிடையாது. சோ அதனால நிறைய பேரு வந்து ஃபாலோவர்ஸ வாங்குற விஷயத்துல இருக்காங்க, ஃபாலோ பண்ணி ஃபாலோவர்ஸ வாங்குற விஷயத்துல இருக்காங்க. சோ அப்படின்னும் போது அவங்க ஒரு பையிங் டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாதுங்க. சோ அதனால ஃபாலோயிங் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரை பார்க்கணும், ஓகே, உங்க பிசினஸ்க்குன்னா உங்க பிசினஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அந்த இன்ஃபர்மேஷன் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பாருங்க, அந்த இன்ஃபர்மேஷனோட எத்தனை பேர் இன்டராக்ட் ஆகுறாங்க, அவங்களோட லைக்ஸ் என்ன, கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல கமெண்டா பண்றாங்களான்னு பாருங்க. சில சமயம் கமெண்ட் வந்து நைஸ் நைஸ் நைஸ்னே இருக்கும், இது சும்மானாச்சும் கமெண்ட் பண்ணுவாங்க இது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பரான மெசேஜஸா கூட இருக்க முடியாது. ஈவன் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பாட்ஸ் தான், ரைட்? ஸோ அதனால பி வெரி கேர்ஃபுல் அபவுட் சூசிங் யுவர் இன்ஃப்ளூயன்சர்ஸ். Karthikeyan, how to promote websites? Any free business promotion is there? No. Nothing comes for free. One is search engine optimization, but search engine optimization ko neenga muyarchi edukanum. Endha muyarchikum vandu oru velai irukku, right? So even neengale search engine optimization pandringa appadinalum you spend time on it. When you spend time on it, time is valuable for a business person. So time is equal to money, hence there is nothing which comes for free. SEO, I have a playlist on YouTube, Devi, poi parunga. Entire SEO. Okay, recently we find promotions run by restaurants, hotels, which ask customers to follow the hotels or Instagram business profiles. இது வந்து ஆட்ஸா இல்லாட்டி உங்களுக்கு வர போஸ்டான்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, போய் எங்களோட ரெஸ்டாரண்ட்டை போய் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஸோ அதுக்கப்புறமா அந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா வந்து வில் கிவ் யூ அ டிஸ்கவுண்ட் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஓகே கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. இதை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இதுக்கு நீங்க ஒருத்தருக்காக போய் ரிக்வெஸ்ட் அனுப்பிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். See, இது வந்து you can internally do it on your restaurant. See, for example, உங்களோட existing customers வராங்க, so you can just put a poster saying that like and follow us on Instagram, and then you know when you share one of our posts, next time நீங்க வந்து dine பண்ணும்போது will give you a discount on whatever you're having அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு போஸ்ட்டை வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அதை பாக்குற மக்களுக்கும் ஓகே இது ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்காக இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுமே தவிர நிஜமாவே ஒருத்தர் வந்து ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி இருக்காது. ஸோ எனிதிங் விச் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி ஹேஸ் இட்ஸ் ஓன் சார்முங்க. இப்போ நான் வந்து இப்போ எனி ஒன் ஆஃப் யூ ரைட் கோ அண்ட் போஸ்ட் ஆன் யுவர் சோஷியல் மீடியா, ரைட்? ஐ அட்டெண்டட் திஸ் ப்ரோக்ராம் பை டிஜிட்டல் அண்ட் இட்ஸ் அன் அமேசிங் ப்ரோக்ராம், அண்ட் டிஜிட்டல்ல மெம்பரா இருக்கிறது இஸ் super good and you will gain a lot of insights through this அப்படின்னு போடுங்க. ஓகே, இதுல டிஜிட்டலும் வந்து உங்களை போட சொல்ல, நானும் உங்களை போட சொல்ல. ஸோ அதனால இந்த மாதிரியான நேச்சுரலா எதுவுமே எதிர்பார்க்காம நீங்க பண்ணக்கூடிய இந்த யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட்டுக்கு உரிய மதிப்பு ஒன்னு எதிர்பார்த்து அதுக்காக பண்றதுக்கு உரிய மதிப்பை விட ரொம்ப கம்மி, சாரி ஜாஸ்தி. ஐ ஹோப் யூ காட் த ஐடியா. எதிர்பார்ப்பே இல்லாம மக்கள் உங்களை பத்தி பேசுனாங்கன்னா அது மாதிரி வேற எதுவுமே இல்லைங்க. யூ நீட் டு கன்வெர்ட் them into your advocates. So I think if there are no more questions,
நீங்க கேக்குற கேள்வி எனக்கு புரியல அஷ்ரஃப் அலி. பிசினஸ் பேஜ் கிரியேட்டர் ஸ்டுடியோ கேன் யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசினஸ் பேஜஸ் தான் மெயினா கிரியேட்டர் ஸ்டுடியோவே யூஸ் பண்ணணும். அவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பர்சனல் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இல்ல. ஓகே, how to know whether if my profile is personal or business? உங்களோட ப்ரொஃபைலுக்கு கீழே இமெயில் ஐடி இல்ல ஃபோன் நம்பர் இல்ல கான்டாக்டுக்கான அந்த பட்டன் இல்ல அப்படின்னா உங்களோடது பர்சனல் ப்ரொஃபைல். அது இருந்துச்சு அப்படின்னா உங்களோடது வந்து பிசினஸ் ப்ரொஃபைல். உங்க ஒரு போஸ்ட்டுக்கும் கீழே இன்சைட்ஸ் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அது பிசினஸ் ப்ரொஃபைல். ப்ரொமோட் அப்படின்ற பட்டன் வந்துச்சுன்னா அது பிசினஸ் ப்ரொஃபைல். அது பிசினஸ் ப்ரொஃபைலா இல்லையா அப்படின்றது நீங்க எப்படி பார்க்கணும்னா, போய் செட்டிங்ஸ்க்கு போங்க. செட்டிங்ஸ்க்கு போயிட்டு உங்க அந்த சின்ன ஐகான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல அந்த 3 லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு go to கீழே செட்டிங்ஸ். இங்க வந்து அக்கவுண்ட்க்கு போங்க. இந்த இடத்துல there are 2 options, switch to business account, switch to personal account. அப்ப மூணாவதா இருக்க ஆப்ஷன் எது? கிரியேட்டர் அக்கவுண்ட். ஸோ என்னோடது இப்ப கிரியேட்டர் அக்கவுண்டா இருக்கு. ஸோ நான் பிசினஸ் அக்கவுண்ட் இல்ல பர்சனல் அக்கவுண்ட்கா மாறிடலாம். இன்கேஸ் உங்களது பர்சனல் அக்கவுண்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். ஒன்னு ஸ்விட்ச் டு பிசினஸ் அக்கவுண்ட், இன்னொன்னு ஸ்விட்ச் டு கிரியேட்டர் அக்கவுண்ட். காட் இட்? For sales promotion, professional photos, everything, every time we should hire, not necessaryங்க. இப்பெல்லாம் வர கேமராஸ் எல்லாமே வந்து high quality photos and high quality videos எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. You can do it yourself also. See, creators na usually influencers இல்லாட்டி individuals, personal brands இவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் எதுக்கும் கிடையாது. business profile என்னும்போது if you are a proper brand, you use business profile. So கூடிய சீக்கிரம் வந்து கிரியேட்டர் அக்கவுண்ட்டை வந்து நல்லாவே டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. வெரிஃபிகேஷன் அப்படின்றது உங்களோட ப்ரொஃபைலை வெரிஃபை பண்றதுக்கு அந்த ப்ளூ டிக் மார்க் வரும் இல்லையா, அதுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணாலும் இன்ஸ்டாகிராம் எல்லாரையுமே வெரிஃபை பண்றது கிடையாது. ரொம்ப சில பேர் மட்டும்தான் வெரிஃபிகேஷன் பட்டனே கொடுக்கும். இதை நீங்க அப்ளை பண்ணி வைக்கலாம். பட் இஃப் யூ வெரி பாப்புலர், மேபி வந்து நீங்க இமீடியட்டா ஒரு ஆக்டரோ இல்ல ஒரு ஆக்டர் ஆயிட்டீங்க இல்ல பொலிட்டிஷியன் ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து உடனே கிடைச்சிரும். So they'll verify. So usually வந்து அதுக்குன்னே they have a proper thing. So உங்களோட செட்டிங்ஸ்க்கு போயிட்டு request verification இருக்குங்க. Just go and request verification. Ashwin, if you are a popular person, you'll get it. Still verification கிடைச்சதா at the other Aquarist? It's not easy. That's why you see like very few pages will have that verification. கிடைக்காது. So some Instagram accounts which are like extremely popular,
right? They'll get it. In fact, one of my businesses, one nimasham irunga. Okay, so one of the businesses that I work with, they are verified on Facebook. That itself is a big thing. ஒரு brand வந்து verified verification tick mark வாங்குறதுன்றது பெரிய விஷயம். அதுக்கு you need to have lots and lots of followers மட்டும் இல்ல, என்கேஜ்மெண்ட்டும் பயங்கரமா இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு ட்ரைப் ஒன்று வரணும். ஆன்லைன்ல வந்து உங்களோட அட்வொகேட்ஸ் ஜாஸ்தியா இருக்கணும். நிறைய பேர் உங்களோட விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பிஸ்னஸஸ்க்கு மட்டும்தான் வந்து வெரிஃபிகேஷன் கிடைக்கும். பட் தட்ஸ் வெரி வெரி ரேர். 10K followers touch பண்ணாலுமே you will not get it unless you are like extremely popular and people are dying to watch your content. Thenmozhi, I think that we'll have to talk about in person. So in case if you guys want to contact me appadina, I'll give you my see, one way to contact me is to contact our Sujata, ivanga vande enoda assistant. You can contact her and then she will fix up an appointment for me. And if you want to directly fix up an appointment appadina, and go to turnexpert.com and then you can fix up an appointment with me. So can we stop with this? I'm sorry, எனக்கு இன்னும் கூட வந்து அரை மணி நேரத்துக்கு மேல கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுல விருப்பம் தான். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட்ஸ் வராங்க வீட்டுக்கு.